வணக்கம், அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போற சப்ஜெக்ட் ஃபியர், ஃபைட் அகெயின்ஸ்ட் ஃபியர். பயம் வாழ்க்கையில எப்பயுமே எல்லாருக்கூடயும் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் இருக்கும். நம்ம இந்த பயத்தை ஒரு கேட்லாக் மாதிரி வச்சிருக்கோம். ஆக்சிடென்ட்டா ஒரு லிஸ்ட் போட்டு அது ஒரு கேட்லாக் தனியா இருக்கும். சுனாமியா ஒரு லிஸ்ட் போட்டு அது ஒரு தனியா கேட்லாக் இருக்கும். பூகம்பமா ஒரு லிஸ்ட் போட்டு தனியா இருக்கும். நம்ம கொரோனாவா அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். எல்லா கேட்லாக்லயும் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று நமக்கு ஒரு பொது இன்ஃபர்மேஷன் வரும்போது என்ன ஆகும், நம்ம பிரெயின் அந்த பர்டிகுலர் கேட்லாகை ட்ரிகர் பண்ணி நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கும். உடனே நாம் என்ன பண்ணுவோம், எமோஷனலாக மாறி நம்மளோட எனர்ஜியை டவுன் பண்ணிவிடும், பயத்துக்கு போகும். ஸோ இப்படி தான் அந்த பயம் கற்பனையை அதிகமாக பண்ணும். ஒவ்வொரு முறையும் நமக்கு ரோட்டில் போகும்போது யாருன்னா வண்டி ஓட்டின்னு போனாலும் நமக்கு பயம் இருக்கும், நம்ம வண்டி ஓட்டின்னு போனாலும் பயம் இருக்கும். இப்படி பலவிதமான பயம் இருக்கு நமக்கு. இந்த பயத்தினாலே நம்ம பலர் பல விஷயங்கள்ல இருந்து நார்மலான வாழ்க்கையில இருக்கிறது இல்ல. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பயம் ஒரு ஒரு பெரிய கிஃப்ட்ன்றாங்க. எதுல கிஃப்ட் அப்படின்னா, இட் இஸ் அமேசிங் கிஃப்ட் ஆஃப் இமேஜினேஷன். அவ்வளவு தொலைக்கு இமேஜினேஷன் பண்ண வைக்குமா நம்ம இந்த பயன்ற ஒரு உணர்வு. அது நெகட்டிவா இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை. பாசிட்டிவா இருந்ததுன்னா எவ்வளவு அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு நமக்கு ஃபைட் அகெயின்ஸ்ட் ஃபியர், லூசி ஃப்ரீமேன் புக் ரிவ்யூ தான் இன்னைக்கு சார் பண்ண போறாரு. வழக்கம் போல நம்மிடையே இணைந்திருப்பவர் திரு முத்தையா ராமநாதன் அவர்கள், டைரக்டர் மைண்ட் டைனமிக் சென்டர், சென்னை. உங்களுக்கெல்லாம் பரிச்சயமானவர் தான். ட்ரெயினர், சைக்காலஜிஸ்ட், ஹிப்னாதெரபிஸ்ட், இப்படி பல பரிமாணங்களை கொண்டவர். ஸோ அவர் இன்னைக்கு நம்மகிட்ட வியாழக்கிழமான நம்மளோட அரங்கத்திற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமும் ஒவ்வொரு தனித்தனி சப்ஜெக்ட்ல பேசுறாரு. அவருக்காக நம்மெல்லாம் ஆவலா காத்துட்டு இருக்கோம். சார், உங்களுக்காக இந்த அரங்கம். மியூட் பண்ணிடுங்க, அன்மியூட் பண்ணுங்க. குட், வெல்கம், தேங்க்யூ ஸ்டீஃபன். ஸோ ஐம் ஹாப்பி நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. அப்புறம் டாபிக் முழுக்க நான் சொன்ன மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட் சைக்கோ அனாலிசிஸ் ஆர் சைக்கோதெரபி ஆர் சைக்காலஜி. இது இந்த லூசி ஃப்ரீமன் அப்படிங்கிறவங்க புக்கா எழுதியிருக்கிறாங்க. இது ஆட்டோபயோகிராஃபி. நேராகவே அவங்க லைஃப்ல நடந்த அவ்வளோத்தையும் போட்டு அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த வாழ்க்கையில நடந்த எல்லா சமாச்சாரத்தையும் அப்படியே போட்டு அதை எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி புத்தகங்கள் நான் தேடி தேடி வாங்குவது. இந்த புக்கை நான் ஒரு 5 ரூபாய்க்கு 22 அக்டோபர் 1991 வாங்கியிருக்கிறேன். இது அப்படியே அக்கா உடைஞ்சி போயிடும். ஏன்னா இந்த கடைசி பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா இது டைட்டில், அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பேஜ் இப்படிலாம் உடைஞ்சு என்ன கோணமா இது உடைஞ்சி போன தூள் எல்லாம் கொட்டி இருக்குது. எந்த வருஷம் சொன்னீங்க? 1990 வாங்கின புக் எழுதுந்து 51, நான் கையில வச்சுக்கிற எடிஷன் 1967. இதெல்லாம் உடைஞ்சு போன தூட்கள். ஏன்னா இப்ப எடுத்ததுல இதெல்லாம் உடஞ்சிருக்குது. அதனால இந்த புக்கை நான் என்ன பண்ணிடுவேன், இந்த மாதிரி நல்ல புக்கெல்லாம் கிடைச்சதுன்னா அதை 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்புறம் ஒரு 100-200 ரூபாய்க்கு நான் ஜெராக்ஸ் அடிச்சு கையில வச்சிருந்தேன்.
இது பாதுகாக்கணும்ல, அதனால அது எல்லாத்தையும் பாதுகாத்து இந்த மாதிரி பண்ணி 2 காப்பி வச்சுக்குவேன். சரியா? இது வந்து 1933ல டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்டு இறந்துடுறாரு. 1956ல பிறந்தாரு, 1856ல பிறந்தாரு. 1933ல இறந்துடுறாரு. அவர் கிரியேட்டட் தி சப்ஜெக்ட் கால்ட் சைக்கோ அனாலிசிஸ். இந்த லூசி ஃப்ரீமன் ஒரு சைக்கோ அனாலிசிஸ் பத்தி இவங்க 1951ல எழுதுறாங்க. இந்த புக் எழுதப்பட்டது 1951, அதாவது 45-50 பீரியட்ல ஒரு 5 வருஷத்துல எழுதி இருக்க வேண்டியது. அப்புறம் இது ஆட்டோபயோகிராஃபியா எழுதிட்டு அதுல இவங்க இருக்கிற எல்லா ப்ராப்ளம் இவங்க ப்ராப்ளம் முழுக்க முழுக்க இவங்க லைஃப், இவங்களுடைய ஃபியர், இதை எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் she became too interested in psychoanalysis because it helped her. அப்புறம் ஒரு 10 புக் எழுதிருக்காங்க சைக்கோ அனாலிசிஸை பத்தி. ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர்ஸ்னு இன்னொரு புக்கு. இந்த மாதிரி ஒரு 10 புக் இருக்குது, எல்லாமே சைக்கோ அனாலிசிஸ் பேஸ் பண்ண புக்கு. So she became an ardent fan of psychoanalysis and follower of psychoanalysis and author in psychoanalysis. சரியா? அப்புறம் சொல்ல வந்தது, இனிஷியலா அவங்க சொல்றாங்க she was a press reporter, journalist, சிங்கிள், 29 வயசு. அப்புறம் ஊரா சுத்தி கார் எடுத்துட்டு போய் ஒரு டப்பா கார், அந்த டப்பா கார் எடுத்துட்டு ஊரா போய் அங்க இருக்கிற நியூஸ், எக்ஸைட்டிங் நியூஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை பப்ளிஷ் பண்றதுதான் இவங்களுடைய வேலை. ஒரு பெரிய பேப்பர், நியூயார்க் டைம்ஸ், ஏதோ சரியா ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு பெரிய பேப்பர்ல இவங்க ரிப்போர்ட்டர், இவங்க நல்ல எக்ஸைட்டிங் நியூஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த நியூஸ் இவங்களுக்கு பேப்பர்ல வந்தா she will become very happy. அண்ட் முதல் பேஜ்ல ஒரு வாட்டி வந்தது, she became very very happy. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, தலையில இருந்து கால் வரைக்கும் if there is a spare part in my body, I had a problem in that spare parts. எல்லா இடத்துலயுமே எனக்கு ப்ராப்ளம் இருக்கும். தலை வலிக்கும், கண்ணுல ப்ராப்ளம் இருக்கும், மூக்குல ப்ராப்ளம் இருக்கும், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், பேசுறதுல ப்ராப்ளம் இருக்கும், தொண்டையில ப்ராப்ளம் இருக்கும், வயிற்றுல ப்ராப்ளம் இருக்கும், கை காலில் ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம் இல்லாத ஏரியாவே கிடையாது. ஐ வாஸ் ஆல்வேஸ் லிவிங் வித் all sorts of pains and all sorts of illnesses, sicknesses, diseases, being indisposed is my way of life. அதுல இவங்க டாக்டரா பார்த்துக்கிட்டே வர்றாங்க, ஒவ்வொரு டாக்டரா பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அல்டிமேட்டா she ends up with அவர் டாக்டர். அந்த டாக்டர் வந்து மிலிட்ரியில இருந்த ஆள், ஒரு 40-45 வயசுக்குள்ள இருக்கிற ஆளு, ஜான் பேரு. மிலிட்ரியில இருந்த டாக்டர். அதுக்கப்புறம் மிலிட்ரியில இருந்து ரிட்டையர் ஆகி வர்றாரு. அந்த வரப்போற நேரத்துல இவர் யாரோ ஒரு இன்னொருத்தர் வந்து இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நீ எல்லாத்தையும் பார்த்துட்ட, எதுக்கும் இந்த சைக்கோ அனலிஸ்டையும் பாரு அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு பார்ட்டிலையும் எங்கேயோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி ஜான்னு சொல்றாங்க, இவர் லூசி அப்படின்றாங்க. ஹாய், ஹவு டு யூ டு, அண்ட் eat in the restaurant and they have a drink also and they become friendly also. அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி டாக்டர் சொல்றாரு, நான் இன்னும் மிலிட்ரி ட்ரெஸ்ல தான் இருக்கிறாரு. நீ சைக்கோ அனலிஸ்ட் சொன்னாங்களே, நான் இன்னும் மிலிட்ரியில இருக்கிறேன், ரிலீவ் ஆகல, இன்னும் ஒரு 1 week 10 days என்ன ரிலீவ் பண்ணிடுவாங்க. நான் அதுக்கப்புறமா நியூயார்க் சிட்டில நான் எங்கன்னா ஒரு இடத்துல வீடு கண்டுபிடிக்கணும், இல்ல கிளினிக் கண்டுபிடிக்கணும், தங்கறதுக்கு இடம் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நான் ஐ வில் டேக் யூ ஆஸ் மை பேஷண்ட் அப்படிங்கிறாரு. சப்ஜெக்ட்னு சொல்லுவோம், பேஷண்ட்னு சொல்லுவோம். இது டாக்டர் லாங்குவேஜ்ல பேஷண்ட், சைக்காலஜில சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். லாயரா இருந்தா கிளையண்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம சப்ஜெக்ட், நீ அதுக்கப்புறம் வான். இவங்க பேசுறாங்க, இவங்களை பார்த்தா இவங்க இந்த சைக்காலஜிஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப தன்மையா, ரொம்ப கனிவா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுற ஆளு. அதனால இவங்க சரி அப்போ செட்டில் ஆகட்டும், ஒரு 10 days இவர் கூப்பிடுவாரு, ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க, நான் உனக்கு கூப்பிட்டு சொல்றேன், அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இவங்க நீ கூப்பிடு, 10 days கழிச்சு கூப்பிடு, நான் அப்பாயின்மெண்ட் தர்றேன்னு சொல்றாரு. ஒரு பக்கம் இவங்க மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆள் நல்ல கனிவா பேசுறாரு, நல்லதா இருக்கிறாரு, இவருக்கு நல்லபடியா ஒரு இடம் கிடைக்கணும் சிட்டிக்குள்ள, வீட்டுக்கு பக்கத்துல எங்கன்னா கிடைச்சதுன்னா நம்ம போயிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன அது அப்பவே சொல்லிடுறாங்க. நார்மலா ஒரு சைக்காலஜிஸ்ட் அந்த காலத்துல 1951 வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல 45 இருக்கும். 1945ல $15 per hour சார்ஜ் பண்ணுவாங்க. இப்ப கரண்ட் கோயிங் ரேட் $100 நினைக்கிறேன். அது 50 minutes ஹவர்ன்னு சொல்லுவாங்க அமெரிக்கன் லாங்குவேஜ்ல. கவுன்சிலிங் டைம் வந்து, கன்சல்டிங் டைம் வந்து 50 minutes an hour. 50 minutes ஹவர்ன்னு சொன்னீங்கன்னா அது சைக்காலஜிஸ்டோடது அப்படின்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு எல்லாம் 1 hour சொல்றோம், இவங்களுக்கு 50 நிமிஷம். 50 நிமிஷத்துல பேசி முடிச்சு அனுப்பிடுவாங்க ஆளை. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துல இவங்க என்ன பேசுனாங்களோ அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்குவாங்க. முக்கியமான ஐட்டம் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன், இல்லை வழிமுறை சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிற நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை எழுதி முடிச்சாதான் இந்த மூளை என்ன பண்ணும், அது கம்ப்ளீஷன் வரும்.
இப்ப நான் பேசிட்டு ஒரு ஆள் அனுப்பிட்டு அடுத்த ஆள் வர்றாங்க, அவங்க இன்னும் 2 ப்ராப்ளம் சொல்றாங்க. அந்த 2 ப்ராப்ளத்துல இது ஒண்ணு சிமிலர், அது ஒண்ணு சிமிலர், ஒண்ணு டிஃபரெண்ட்னா இதையும் அதையும் போட்டு மூளை கன்ஃபியூஸ் பண்ணிடும். அதனால psychologists always need at least 10 minutes gap in between one client and other client. மத்தவங்க மாதிரி டக் டக்குன்னு வாங்கி எல்லாம் பார்க்க முடியாது. ஸ்ட்ரெத் வச்சு, தெர்மோமீட்டர் வச்சு, பல்ஸ் பார்த்து, கண்ணு பார்த்து, நகம் பார்த்து உடனே கண்டுபிடிக்கிறது டாக்டருக்கு வச்சிருக்கிற அந்த டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. இது பூரா மைண்ட் சம்பந்தப்பட்டது. And the psychologist should not confuse one person with the other person's problems. அது 50 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க, 10 நிமிஷத்துல நோட்ஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த $100 நார்மலா சார்ஜ் பண்ணுவாங்க. வரலைன்னாலும் அப்பாயின்மெண்ட் கீப் அப் பண்ணலன்னாலும் அந்த $100 கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது யூஎஸ் அண்டர்ஸ்டாண்டிங், யூரோப்பியன் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா நீங்க வரலைங்கிறத முன்கூட்டி சொன்னா அவங்க வேற யாராவது கிளைண்ட் அந்த டைம் அலாட் பண்ணுவாங்க. நம்ம ஊர் மாதிரி டாக்டர் கிட்ட போய் எல்லாம் வரிசையா கிளினிக்ல 10 பேர் 20 பேர் உட்காந்துக்கிறது, சமயங்கள 100 பேர் உட்காந்துக்கிறது, ஒவ்வொருத்தரா கூப்பிடுவாங்க. சங்க நகரால பாத்தீங்கன்னா அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இதுல யார் என்ன ப்ராப்ளம் வராங்கன்னு தெரியக்கூடாதுங்கிறதுனால அவங்க தனித்தனி கியூபிக்கல் வர வச்சிருப்பாங்க. அது வர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சிருப்பாங்க, போறதுக்கு வேற என்ட்ரன்ஸ் வச்சிருப்பாங்க. இப்படி திருப்பி போறப்போ இந்த ஆளு கூட கொஞ்சம் நட்டு கேஸ் தானா அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அதனால அவங்களுக்கு தனியா வேற ஒரு வழி வச்சிருப்பாங்க. கூட இருக்கிற யாரையும் பார்க்க கூடாது, தனித்தனி கியூபிக்கல் இருக்கும். ஒவ்வொரு கியூபிக்கல்லும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஏதாவது மேகசின் வச்சிருப்பாங்க. பிளஸ் அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னால தான் உள்ளே விடுவாங்க. அப்படி வந்தீங்கன்னா கூட தனித்தனியா 10 மினிட்ஸ் கேப்ல தான் விடுவாங்களே தவிர நீங்க ஒரு ஆள் இல்லைன்னா அடுத்த ஆள் வான்னு சொல்ல மாட்டாங்க. அதனால வரலைன்னாலும் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கான காசு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது சைக்கியாட்ரிஸ்ட் ரூல். இது கொஞ்சம் வெளியில போனோம்னா இந்த 50 மினிட்ஸ் அவர் மாதிரி 13 டசன்னா பேக்கர்ஸ் டசன் சொல்லுவாங்க. பேக்கர் இருக்கிறாங்கல்ல, ரொட்டி சொல்றாங்கல்ல, அந்த அடுமனைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேக்கருங்க டசன் சொன்னாங்கன்னா அதுக்கு 13ன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க ராஜாவுக்கு 12 சப்ளை பண்ணணும், 12 பிரெட் சப்ளை பண்ணாங்க. அது ஒரு நாள் ஒண்ணு குறைஞ்சு போச்சு. அதை எடுத்து ராஜா கையில கொடுக்குற அசிஸ்டன்ட் என்ன சொல்லிட்டான், இந்த பேக்கர் எப்பவுமே ஏமாத்துறான் சார், 11 தான் கொடுக்குறான்னு சொல்லிட்டான். அது ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஒரு நாள் தப்பா போச்சு, ஆனா ராஜாக்கு இவன் போட்டு கொடுத்தது எப்பவுமே 11 அனுப்புறான், ஃப்ராட் இவன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அப்புறம் ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த பேக்கர்ஸுக்கு எல்லாம் இதனால ஒரு அவமானம் வந்துருது. அதனால பேக்கர்ஸ் முடிவு பண்ணிடுறாங்க, எப்ப இனிமே எங்களை கூப்பிட்டீங்கன்னாலும், நாங்க பிரெட் கேட்டீங்கன்னாலும், டசன் கேட்டா நாங்க 13 வைப்போம் அப்படின்னுட்டு இன்டர்நேஷனலாவே பேக்கர்ஸ் டசன் போட்டீங்கன்னா 13 பிரெட் கொடுப்பாங்க. நீ ஒண்ணு குறைஞ்சதுன்னு சொல்றல்ல, நான் எக்ஸ்ட்ராவே ஒண்ணு வைக்கிறேன் வா, அப்படியே குறைஞ்சாலும் 12ல வந்து நிக்கும் அப்படிங்கிறதுனால பேக்கர்ஸ் டசன் டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா, நெட்ல பாத்தீங்கன்னா 13ன்னு சொல்லும். அது மாதிரி சைக்காலஜிஸ்ட் அவர் அப்படின்னு போட்டீங்கன்னா 50 மினிட்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கிளாசிபிகேஷன்ஸ், நுவான்சஸ். இது மக்களுக்கு நார்மலா தெரியாது. இது எதையும் புக்ல எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்கிறதுனால நான் கூட கூட சொல்லிட்டே வரேன். இது எந்த புக்லயும் உங்களுக்கு கிடைக்காது, நீங்க ஸ்பெசிஃபிக்கா தேடினா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அந்த 50 மினிட்ஸ் அவருக்காக சரி, இவருக்கு ஒரு பக்கம் வந்து இவருக்கு பக்கத்துலேயே வீடு கிடைச்சதுன்னா அப்ப சொல்றாங்க, நான் $15 என்னால கொடுக்க முடியாது, நான் $10 தான் கொடுப்பேன், டெய்லி எல்லாம் வரமாட்டேன், வாரத்துல 3 நாள் தான் வருவேன் கண்டிஷன் போடுறாங்க. அவர் சரிதான் அப்படின்னு. யூஸ்வலி $15 வரும். அவர் சமயங்கள்ல 3, 4, 5, 6 சொன்னாருன்னா அத்தனை செஷன்ஸ் நீங்க வரணும். ஏன்னா அவர் தான் டிசைட் பண்ற ஆளு, கான்ட்ராக்ட் போடுற ஆளு, உங்க ப்ராப்ளம், நேச்சர் ஆஃப் தி ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு சிவியரிட்டி ஆஃப் தி ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு அவரு சொல்ற கான்ட்ராக்ட் தான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இந்த லேடி லூசி சொல்றாங்க, என்னால $10 தான் கொடுக்க முடியும் 1 ஹவருக்கு, நான் வாரத்துல 3 நாள் தான் வர முடியும். அவர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் ஆஃப் த மைண்ட் சொல்லுது, மாட்டிக்கணுமே இந்த ஆளு கையில, இவனுக்கு வீடு கிடைக்காம இருக்கணும், இவன் ரொம்ப தொலைவில் எங்கன்னா கிளினிக் போடணும், அப்ப நம்ம காரணம் சொல்லிட்டு போகாம வந்துடலாம் அப்படின்னு. ஆல்ரெடி இந்த கான்ஃபிளிக் ஸ்டார்டட் விதின் மீ அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் இவன் பக்கத்திலேயே இருந்தான்னா $10 ஒத்துக்கிட்டா, 3 செஷன் ஒத்துக்கிட்டா உடனே போய் பார்த்துடலாம் அப்படின்னு ஒன் பார்ட் ஆஃப் த மைண்ட் சொல்லுது. இன்னொரு பார்ட் ஆஃப் த மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆள் வேற எங்கன்னா போய் தொலைட்டோம், இவனுக்கு இடம் கிடைக்காம இருக்கட்டும், அப்பதான் நம்ம வந்து நல்ல காரணம், சாரி சார் என்னால அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியாது, வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு என் மனசு சொல்லுச்சு. ஐ வாஸ் ஆம்பிவலண்ட், ஐ டிடன்ட் நோ. அதுக்கப்புறம் இவங்க சொல்றாங்க, நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்குது, அதனால நான் ஒரு சைக்காலஜிஸ்ட பார்க்க போறேன் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், வீட்டுல சொன்னேன். அவ்வளவு பேரும் சொன்னாங்க, லூஸ் அனி, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்குது, உனக்கு என்ன, நீ நல்லா தானே இருக்கிற, நல்ல பேப்பர்ல தானே ஒர்க் பண்ற, நல்ல சம்பளம் தானே இருக்குது, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, உன்னை யார் லூஸ்ன்னு சொன்னாங்க, நீ ஏன் லூஸ்ன்னு நினைச்சுக்கிற, நீ லூஸ் எல்லாம் கிடையாது, யூஆர் ஆல் ரைட், யூஆர் ஓகே, யூ டோன்ட் நீட் டு கோ அப்படின்னுறாங்க. இதுல இவங்க சொல்றாங்க, 2 விதமான சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கிறாங்க உலகத்துல. ஒண்ணு வந்து இவங்க என்ன சொல்றது,
இந்த சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடுவான். சைக்காலஜிஸ்டுக்கு தெரியாததே கிடையாது. எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ற அளவுக்கு இவங்க காட் லைக் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் நீ போகாத, பணம் பண்றதுக்காகவே உன் ப்ராப்ளத்தை இன்னும் அக்ரவேட் பண்ணுவான், பெருசு பெருசா ஆக்கி விடுவான், உன்னை வீட்டுக்குள்ள சண்டையெல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுருவான், ஆபீஸ்ல ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி விட்டுருவான். அதனால அந்த பக்கமே போகாத அப்படின்னு சொல்றது இன்னொரு குரூப் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு காலையில போன் பண்ணலாமா அப்படின்னு காலையில இருந்து பண்ணாத இந்த ஒத்தையா ரெட்டையா போட்டுனே உட்காந்துருக்காங்க. அப்புறம் கடைசியில சரி ஆகிறது ஆகட்டும் வா அப்படின்னுட்டு போன் பண்ணிடுறாங்க. போன் பண்ணா அவர் வான்னு சொல்லிடுறாங்க. சரி இவங்க அங்க போன உடனே அவரு வாசல்ல வந்து வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாரு. இவங்க நினைக்கிறாங்க ஒரு நர்ஸ் ஒன்று இருப்பாங்க, இல்ல அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, இவர் டேபிள் பின்னால உட்கார்ந்து இருக்க வேண்டிய ஆளு இவர் ஏன் வந்து வாசல்ல கூட்டு போறாரு அப்படின்ட்டு, ஏன் உங்க நர்ஸ் லீவா அப்படின்னு கேட்கறாங்க. நர்ஸும் கிடையாது, அசிஸ்டன்டும் கிடையாது. அப்போ எப்படி வர்றவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், வர்றவங்க காலிங் பெல் அடிப்பாங்க, நான் வந்து கதவு திறந்துதான் இருக்கும், காலிங் பெல் அடிச்சு அவங்க பாட்டு உள்ள வர வேண்டியதுதான், நான் நேர்லயே பாத்துருவேன் அவங்கள அப்படிங்கிறான். சரி அப்போ சரி நீங்க உட்காந்துருக்கீங்க, ஆரம்பிக்கலாம் செஷன் அப்படின்னு சொன்னா, சரி நோட்ஸ் எடுக்க போறீங்களா அப்படின்னுவாங்க. நான் நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லையே. நோட்ஸ் எடுக்கிறது இல்லையா? நாம நோட்ஸ் எப்பவுமே எடுக்கிறது இல்லை. நோட்ஸ் எடுத்தோம்னா அந்த டைம்ல ஐ கேனாட் பே அட்டென்ஷன் டு யூ, அதனால ஐ டோன்ட் டேக் நோட்ஸ். அப்ப நோட்ஸே வச்சுக்கலையா? நாம வச்சுக்கல. சரி நீங்க என்ன ஸ்கூல்? இப்ப முதல்ல இவங்களுக்கு வந்து எவ்வளவு படப்படன்னு அந்த ஆளை கேள்வி கேட்க முடியுமோ அவ்வளோத்தையும் கேட்டு புல்டோஸ் பண்ணி அந்த ஆளை ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் மாதிரி ஆகலாம், நம்ம எடுத்த உடனே பயந்தவங்களி மாதிரி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த பயத்தை கன்வெர்ட் பண்றதுக்காக ரொம்ப புட் ஆன் ஆக்ட் மாதிரி பண்றாங்க. நீங்க எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல நீங்க கவுன்சிலிங் கொடுக்குறீங்க? அவர் ஸ்பெசிபிக் ஸ்கூல் ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்க உங்களுக்கு ஃப்ராய்டு தெரியுமா? ஃப்ராய்டையும் நான் பயன்படுத்துவேன். அப்போ சைக்காலஜிஸ்ட் தானா? சைக்காலஜிஸ்ட் எனக்கு தெரியும். அப்ப என்னதான் பண்ண போறீங்க? பேசுற வழியும் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டே வருவோம் அப்போ இந்த வே யூ ஆர் ஸ்பீக்கிங். அதுக்கப்புறமா இவங்க சொல்றாங்க, நம்ம தான் முதல் தடவை பார்ட்டியில் தானே மீட் பண்ணோம். ஆமா, அப்ப நான் உங்களை ஜான்னு கூப்பிடட்டுமா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜான்னு கூப்பிடுங்க. இவங்க அதிகமா பேசுறதுக்கு காரணம் இவங்க பயத்தை தெளிய வைக்கிறதுக்காக, இவங்க நிறைய புட் ஆன் ஆக்ட், நான் பேஷண்ட் இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காக எல்லாம் பண்றாங்க. ஜானன் கூப்பிடுவா, நல்லா கூப்பிட்டுக்கான் அப்படின்னு சரிட்டு சிகரெட் எடுத்து வாயில வைக்கிறாங்க. சிகரெட் வச்ச உடனே அவர் ஓடி வந்து நெருப்பு பத்த வைக்கிறாரு. எந்த ஆம்பளையும் பக்கத்துல விடாத, ரிஸ்க், டேஞ்சரு, கொஞ்சம் நகர்ந்து போ, இல்ல இல்ல நானே பத்த வச்சுக்கிறேன் அப்படின்னு இவங்களே பத்த வச்சுக்குவாங்க. இது நார்மலா அமெரிக்கன் கஸ்டம் என்னன்னா, ஒரு லேடி சிகரெட் எடுத்தா அது ஆபீஸோ வீடோ ரெஸ்டாரண்டோ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு லேடி சிகரெட் எடுத்து வாயில வச்சா பக்கத்துல எந்த ஆள் இருக்கிறானோ அந்த ஆள் தான் லைட் பண்ணணும். லேடி நெவர் லைட்ஸ் சிகரெட். அது வந்து கஸ்டம். லேடி சிகரெட் பிடிக்கலாமாங்கிறதுலாம் இந்தியன் கஸ்டம். தட்ஸ் a different story. இந்த அமெரிக்கன் கஸ்டம் வந்து லேடி சிகரெட் எடுத்தா பக்கத்துல இருக்கிற ஆளு பத்த வைக்கணும். அது ரெஸ்டாரண்டா இருந்தா கூட பக்கத்துல இருக்கிற ஆளு தான் பத்த வைக்கணும். லேடி டசன்ட் லிட் த சிகரெட் ஆல் பை ஹர் செல்ஃப். அதுக்கப்புறம் சிகரெட் எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் உங்க ஹாபி பத்தி சொல்லுங்கன்னு டாக்டர் கேட்கிறா. அந்த ஆள் சொன்ன உடனே ஏதோ மியூசிக் பிடிக்கும். அப்ப பழைய மியூசிக் பிடிக்குமா, புது மியூசிக் பிடிக்குமா? எல்லா டயலாக் இவளே பண்ணிருக்கிறான், பேச விட மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இவ சொல்றா, ஒவ்வொரு ப்ராப்ளமா சொல்ல வர்றான். எனக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அப்புறம் எங்க போனேன்னா, நான் முதல்ல ஒரு டாக்டர் கிட்ட போனேன். அந்த டாக்டர் என்ன சொன்னான், அவன் எல்லாம் செக்அப் பண்ணி பார்த்துட்டு உன் மூக்குல ஐ டு நாட் நோ ஹவ் யூ பிரீத் அப்படின்னா, எக்ஸாக்ட்லி எனக்கும் அதான் சார் தோணுது, நான் உயிரோட இல்லை, நான் ஒரு டம்மி. என்ன நீ ரொம்ப சொல்றதெல்லாம் கரெக்ட், ஐ எம் நாட் பிரீதிங், ஐ எம் ஒன்லி a டம்மி இமிடேஷன் ஆஃப் மை ஓன் செல்ஃப். அதுக்கப்புறம் போனா ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் கிட்ட போனா அது உள்ள இருக்கிறதெல்லாம் ட்ரைன் பண்ணுன்னு உள்ள ஊசியை குத்தி எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கிறான். அதுக்கப்புறம் முகம் பூரா பருவா இருக்குது. அப்புறம் அந்த பருவா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு மருந்து ஒண்ணு போட்டா அது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஊசி எல்லாம் குத்தி ஒவ்வொரு பருவா புடிச்சு கஷ்டமா போட்டு எல்லாம் எடுத்தா அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தா என் முகம்னு ஒண்ணு இல்ல, கன்னம்னு ஒண்ணு இல்ல, பரு மட்டும்தான் இருந்தது. அந்த மாதிரி பண்ண அப்படிங்கிறா. பேச முடியலைங்கிறா. வயிற்றுல ப்ராப்ளம் சொல்றா, மென்சஸ் ப்ராப்ளம் சொல்றா, இந்த தலை எல்லா நேரமும் வலிக்கும்னு சொல்றா. அப்புறம் ரொம்ப தலை வலிச்சதுன்னா நான் ஓடி போய் படுத்துக்குவேன், மாத்திரை போட்டுக்குவேன். அப்புறம் மாத்திரை என்ன, ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு மாத்திரை கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு 4 மாத்திரை கொடுப்பாங்க, அப்புறம் 3 மாசம் கழிச்சு 10 மாத்திரை கொடுப்பாங்க, இப்படி இன்க்ரீஸ் பண்ணினே போவாங்க. அப்புறமா டாக்டர் சொல்றாரு, ஒரு தடவை இந்த மாத்திரை கொடுத்து சரியாகலைன்னா திருப்பி வாங்க, இன்னும் ஸ்ட்ராங்கா கொடுக்குறேன். ஏற்கனவே 500 650 mg கொடுத்துக்கிறேன், இதுக்கு மேல என்ன ஸ்ட்ராங்கா கொடுப்பேன் அப்படின்னு தோணுச்சுங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடம் கேட்கிற போது, நீ இது சீரியஸ் ஆகலைன்னா நீ சரியா போச்சுன்னா விட்டுரு, சீரியஸ் ஆச்சுன்னா திருப்பி வா.
உனக்கு கஷ்டமா இருந்தா திருப்பி வந்து என்ன கேளு, பிரீதிங்ல ப்ராப்ளம் இருந்தா திருப்பி வந்து பாரு அப்படிங்கிற போது, அந்த மாதிரிலாம் பிரீதிங் ப்ராப்ளம் இருந்தா திருப்பி எல்லாம் வந்து பார்க்க முடியாது. பிரீதிங்ல ப்ராப்ளம் இருக்குது, நான் உங்க வீட்டுல தான் வந்து குடும்பம் நடத்தணும். ஏன்னா 24 ஹவர்ஸ் எனக்கு பிரீதிங் ப்ராப்ளம் இருக்குது, இது என்னை விட்டு போனதே கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பிகினிங் வந்து கிண்டல் பண்ணினே வர்றாங்க. உடம்புல அவ்வளவு ப்ராப்ளம் இருந்தது, ஒருத்தன் கூட சரி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா இந்த டாக்டர் கிட்ட நம்ம ஜான் தான் இப்போ சைக்கோ அனலிஸ்ட் த்ரூ அவுட் த கேரியர். ஒரே ஆளு சைக்கோ அனலிஸ்ட். ஜான் கிட்ட மட்டும் ரெகுலரா வர்றாங்க. ஸோ அந்த ஆளை நான் அன்மெர்சிஃபுல்லி ஐ வாஸ் ஆஸ்கிங் அபவுட் டூ மெனி திங்ஸ். அப்புறம் உனக்கு லைட் மியூசிக் பிடிக்குமா, சாஃப்ட் மியூசிக் பிடிக்குமா அப்படின்னு கேட்கிற போது, தேர் இஸ் ஸ்பேஸ் ஃபார் போத், தேர் இஸ் இனஃப் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரிதிங் இன் லைஃப் அப்படிங்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை குறைஞ்சது 10 தடவை எனக்கு திரும்ப திரும்ப இந்த ஆள் சொன்னார் அப்படிங்கிறாரு. தேர் இஸ் இனஃப் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரிதிங், தேர் இஸ் இனஃப் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரிதிங் இன் த வேர்ல்ட். How many times in the next 5 years I was to hear him say the same thing. என்ன அதுக்கப்புறம் முதல் செஷன் முடிஞ்சு 50 நிமிஷம் ஆன உடனே இந்த ஆளு கூடவே வந்து லிஃப்ட் வரைக்கும் இருந்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் போறாரு. இந்த மாதிரிலாம் ஒரு டாக்டரும் செய்ய மாட்டாங்களே, ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தானே இந்த லிஃப்ட் வரைக்கும் வருவாங்க, இவர் டாக்டரா ஃப்ரெண்டான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவர் கேட்கிறாரு, இதுக்கு மேல எத்தனை டாக்டர் பார்த்துருக்கீங்கன்னு. இந்த ஏரியால நான் பார்க்காத ஒரு டாக்டர் கூட இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டு அட்ரஸ் எங்கன்னு கேட்டா, நான் வீட்டுல இருந்ததை விட டாக்டர் கிட்ட இருந்து தான் ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் லைக் அ கேஜ்டு அனிமல் ஸ்னார்லிங் அட் த வேர்ல்ட். என்ன சிங்கத்தை குகைக்குள்ள பூட்டி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஐ வாஸ் ஆல்வேஸ் லிவிங் இன் டார்ச்சர். என்ன டெஸ்பரேட், எல்லாமும் தோத்து போனதுக்கு அப்புறமா கடைசியில உங்ககிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு இவர்கிட்ட சொல்ற போது, என்கிட்ட வர்ற எல்லாருமே அப்படிதான் வர்றாங்க அப்படிங்கிறாரு. எல்லாமும் தோத்து போனதுக்கு அப்புறமா, எல்லாமும் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட வர்ற எல்லாருமே அப்படிதான் வர்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நீ என்ன பண்ற எதுன்னு சொல்ற போது, இந்த மாதிரி ஊர் ஊரா சுத்துவேன். பட் லுக்ஸ் லைக் யூ ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் தி கார் அப்படிங்கிறாரு அவர் டாக்டர், நம்ம சைக்கோ அனலிஸ்ட் ஜான். இவங்க சொல்றாங்க, ஆமாம், என்ன ஐ லைக் டிரைவிங், யூ டோன்ட் லைக் டிரைவிங், யூ லைக் ரன்னிங் அவே அப்படிங்கிறாரு இவர். வேர் ஆம் ஐ ரன்னிங் அவே? யூ ஆர் ரன்னிங் அவே ஃப்ரம் யூ. யூ ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு ரன் அவே ஃப்ரம் யூ. யூ ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு ரன் அவே ஃப்ரம் யர் பாடி ஆல்சோ. உடம்புல இருந்து யூ வாண்ட் டு ரன் அவே அண்ட் லைஃப்ல இருந்து யூ வாண்ட் டு ரன் அவே. தட் இஸ் வாட் யூ ஆர் டூயிங் ஆல்வேஸ். என்ன, யூ ஆர் நாட் டிரைவிங் எ கார். அப்புறம் பேசுற போது சொல்றாரு, இவங்க விஸ்பர் பண்றாங்க பேசுற போது, திடீர்னு ரொம்ப ரகசியம் பேசுற மாதிரி குரல் போகுது. அப்ப இவர் சொல்றாரு, ஒய் ஆர் யூ விஸ்பரிங்னு கேட்கிறாரு. நோ, ஐ எம் நாட் விஸ்பரிங் அப்படிங்கிறா. திஸ் இஸ் ஆல்சோ விஸ்பரிங் அப்படிங்கிறாரு இவரு. அப்புறம் then I admitted, yes, several people in the office also told me that I am whispering and they are not able to listen to me. They want me to repeat what I said earlier. அப்பதான் சொல்றாரு இவரு, when you are afraid you will whisper. I didn't know that. I thought I was anxious. No, anxiety is the physical form of your fear. Fear is the felt expression inside your mind, and anxiety is the expression in the physical form. You are not anxious, you are afraid, and your body expresses it as anxiety. அதுக்கப்புறம் சொல்ற போது, பேசிட்டே இருக்கிற போது, how are you going to help me அப்படின்னு கேட்கிறா இவ. அப்போ பல விஷயம் இந்த திரும்ப திரும்ப வரும் இந்த சென்டென்சஸ் எல்லாம். யூ வாண்ட் டு மர்டர் அப்படிங்கிறார் இவர் ஜான். Who do I want to murder? You want to murder yourself, your psyche, your mind. Do I really? Yes, sir. I have emotional disturbances, but I never thought I would be a murderer. But you really intend being a murderer, but you are not doing it. And your best way to do it is... Dhanlakshmi. நடராஜ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அங்க கீழே ஒரு பட்டன் ஒண்ணு இருக்கும், மைக் மாதிரி, மியூட்னு கீழே எழுதி இருக்கும், அதை மியூட் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் பேசுற நேரங்கள்ல ஒவ்வொன்னா கேட்டுட்டே வர்றாரு.
யுவர் கார் வந்து யுவர் யூ வாண்டிங் டு ரன் அவே ஃப்ரம் யுவர் பாடி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் உன்னுடைய சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசு அப்படின்னு சொல்ற போது இட் வாஸ் வெரி ஹாப்பி அப்படிங்கிறா இவ. என்ன பட் கீப் டாக்கிங் அப்படிங்கிறாரு. ஐ கானாட் ரீகால், நான் ரொம்ப டூ யங், ஐ டோன்ட் நோ. There is nothing that you do not know. When you connect with your experience, when you recollect one, it will have an association with another, and gradually one after the other will come அப்படிங்கிறாரு இவரு. அதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சு சொல்றாங்க, ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட் பை நேம் பி அப்படிங்கிறாங்க. சரி, பி ரைட், பி என்ன பண்றான்? பி இஸ் அ டாம்பாய். சரி, பி இஸ் அ டாம்பாய், ஹூ ஆர் யூ? ஐ திங்க் ஐ எம் ஆல்சோ எ டாம்பாய். ரைட், சரி, டெல் மீ சம்திங் மோர் அபவுட் பி. பி பெரும்பாலும் பி வீட்டுல தான் நான் இருப்பேன், அங்கேயே சாப்பிடுவேன், அங்கேயே விளையாடிட்டு இருப்பேன், கடைசியில தூங்குறதுக்கு மட்டும்தான் எங்க வீட்டுக்கு வருவேன். சரி, ஏன் பி அவ்வளவு பிடிக்கும்? பி வந்து டாம்பாய், அவன் எல்லா கலாட்டாவும் பண்ணுவான். என்ன கலாட்டா பண்ணான்? ஒரு நாள் ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் மேல ஏறி நின்றுட்டா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வெளியில இருந்து கீழே இறங்கி கத்திக்கிட்டே இருந்தாங்க. இவ வந்து அந்த காம்பவுண்ட் வால்ல நடக்க வேற நடந்தா. அந்த வால்க்கு அந்த பக்கம் வந்து ஐஸ் குளம், டிசம்பரா இருக்கும், குளம் அப்படியே ஐஸா இருக்குது. ஐஸ்குள்ள விழுந்தா உள்ள போயிடுவா, வெளில வர்றதும் கஷ்டம். அது ஐஸ் வேற ஜன்னி மாதிரி வந்துடும், நிமோனியா மாதிரி வந்துடும். அது இவ நடக்கிறா, பேரப்பட்டு வால்ல இவ நடக்கிறா. அம்மா சத்தம் போடுறா, இறங்கி வான்னுட்டு. மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வீட்டு பக்கமே ஜம்ப் பண்ணி கீழே இறங்குறா. வந்துட்டு எனக்கு 4 நாள் கொடுமான்னு கேக்குறா அம்மா கிட்ட. பெட்டு 25 சென்ட் பெட்டா, 4 நாள் கொடுமா அப்படிங்கிறா. எதுக்குன்னு கேட்டா, அம்மா சொன்னா, நீ மட்டும் துணிச்சல் இருந்தா அதுல ஏறி காமின்னு சொன்னா, அதனால 4 நாள் பெட்டு கட்டிய வகையில அதனால நான் அதை மேல ஏறி நடந்தேன். அவ எனக்கு ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அதுக்கப்புறம் இவ அம்மா சொல்றாளாம் இவளுக்கு, நீ எப்பவுமே பி வீட்டுல இருக்கிறதுனால உனக்கு அவங்க என்ன பண்ணும், போர்டிங் லாட்ஜிங் சார்ஜ் எல்லாம் பண்ணணுமே, ஏன் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாலாம். அந்த மாதிரி இவ வீட்டுல இருந்து அங்க ஓடிடுவா. ஏன் நீ உன் வீட்டுல இல்லைன்னு கேட்கிற போது அதுக்கப்புறம் சொல்ல வர்றா, எங்க அம்மாவுக்கு தான் எனக்கு பிடிக்கலையே அப்படின்பா. உங்க அம்மாவுக்கு ஏன் உன்னை பிடிக்கல? ஒரு நாள் ஸ்கூல்ல நான் இருந்தேன், எப்பவுமே வந்து கூட்டிட்டு போனோம், 5 மணிக்கு கூட்டு போனோம், அம்மா வரல, 5:15 ஆச்சு, 5:30 ஆச்சு, 5:45 ஆச்சு, 6 ஆச்சு, 6:15 ஆச்சு, வரல. அதுக்கப்புறம் வேற யாரோ வந்து அதுக்கப்புறம் என்ன கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவா. ஏன் அந்த மாதிரி லேட் ஆச்சுன்னு கேட்கிற போது அதுக்கப்புறம் தெரிய வருது, அம்மா போன் பண்ணி என்னால வர முடியல, இன்னொரு லேடி கையில இந்த குழந்தைய கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுங்க நெய்பர்கிட்ட அப்படின்னு அம்மா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறா. அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கின செக்ரட்டரியோ ஒரு டீச்சரோ ஒரு அசிஸ்டன்ட்டோ இங்க சொல்லாம விட்டுட்டா. நெட் ரிசல்ட் இந்த குழந்தை ஸ்கூல்லயே இருந்தது, கூட ஒரு டீச்சர் இருந்துக்கிறாங்க. இவ ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்ததுல she started thinking that my mummy does not like me, my mummy doesn't love me. அம்மாவுக்கு அண்ணனை பிடிக்கும், தம்பியை பிடிக்கும், தங்கையை பிடிக்கும், என்ன பிடிக்காது, my mummy hates me. அதுதான் ஒவ்வொன்னா பேசிட்டே வர்ற போது வருது, my mummy hates me and I hate her also அப்படின்னு ஒரு சத்தம் போட்டுறா கத்தி. And that day I took a decision, my mummy doesn't like me, she hates me, I also hate her அப்படின்னு கத்திட்டு, I am sorry, I should not have said what I said. அப்பதான் இவர் ஜான் சொல்வார், it is okay, you said whatever you said. No, a decent girl, a good civilized girl, culturally evolved girl, culturally brought up girl is not supposed to say that she hates her mummy. அப்பதான் இவர் சொல்வார், that is your unconscious mind, when emotion is triggered, that comes out, you were bottling it up, it came out, it is good. Is it good? Yes, you getting to understand that you hated your mummy is good, that's the process. அந்த மாதிரி இன்னும் எவ்வளவு இருக்குது. அப்ப இதெல்லாம் எங்க இருந்தது? அன்கான்சியஸ் வந்தது. இப்ப ஏன் வந்ததுன்னு, உனக்கு கோபம் வந்தது, உனக்கு இமோஷன் ட்ரிகர் ஆகுற போது அது வெளியில வருது. அப்படியா? அப்ப ஏன் வேற என்ன இருக்குது? ஏராளம் இந்த மாதிரி உள்ள வச்சிருக்கிற. அப்ப என்னெல்லாம் இருக்குது தெரியாது. என்ன இருக்கக்கூடும்? அன்கான்சியஸ் மைண்டுங்கிறது ஒரு ஓஷனோ ஒரு சுனாமி மாதிரி, இல்லைன்னா ஒரு வல்கனோ எரப்ஷன் மாதிரி. அப்ப அந்த வல்கனோ எரப்ட் ஆனா என்ன ஆகும்னா, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ள இருக்கிற அவ்வளவும் கொதிச்சு போய் வெளியில வந்து அவ்வளவும் கொட்டும், எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கோம். சுனாமி என்ன பண்ணும்? கடல் கடியில நிறைய புதைச்சு வச்சிருக்கோம், அதெல்லாம் சுனாமி வர்றப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து கரையில போட்டுட்டு, கரையில இருக்கிற போட்டையும் காரையும் மோட்டர் சைக்கிளையும் தூக்கின்னு போய் கடலுக்குள்ள போட்டுரும். அப்ப சுனாமி மாதிரி இந்த வல்கனோ எரப்ஷன் மாதிரி அன்கான்சியஸ் மைண்ட் will bring them up. அது எப்போ வரும்னு உனக்கு தெரியாது. அட் தி மோஸ்ட் பல நேரங்களில் சொல்லியிருப்பேன், all repressed emotions will reappear at the most unfortunate times and in the most ugliest ways and embarrass you. All the suppressed emotions, all the repressed emotions will reappear at the most unfortunate times and in the most ugliest ways அப்படிங்கிறது டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி சொன்னது.
ஸோ அந்த மாதிரி ஒன்று அறியாமலே இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சொல்றது இவர் சொல்றது, நீ ஏன் ஜேர்னலிஸ்ட் ஆன? அப்பதான் சொல்றாரு, இது ஜேர்னலிஸ்ட்ங்கிறது மேன்ஸ் காரியர் தானே. ஊரா சுத்துறதும் ரிஸ்க் எடுக்கிறதும் போய் டேட்டா கலெக்ட் பண்றதும் அதை கொண்டாந்து கொடுக்கறது இதெல்லாம் மேன்ஸ் ஜாப். நீ ஏன் போன? ஐ நெவர் வாண்டட் டு பி எ வுமன் அப்படின்பா. அதுக்கப்புறம் தெரியும், நோ 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 ஐ திங்க் ஐ அம் ஓகே த வே ஐ ஆம். யூ ஆர் நாட் த ஓகே த வே யூ ஆர். யூ சோசன் அ கரியர். இதெல்லாம் 1945-50 சொல்றது. அந்த காலத்துல பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க. அது ஜேர்னலிஸ்ட் வேலைக்கு வேற போக மாட்டாங்க. ஸ்ட்ரீட் ஒர்க் தான் பண்ணுவாங்க. நீங்க நான் 1900 இந்த கருப்பு வெள்ளை படம்லாம் தமிழ் படம் பாத்தீங்கன்னா, அந்த கணவன் இறந்து போயிடுவாரு. உடனே பாத்தீங்கன்னா அங்க ஒரு தையல் மிஷின் ஓடும். இல்லைன்னா அவங்க ஸ்கூல் டீச்சரா இருப்பாங்க. புரியுதா? இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் செக்ரட்டரி வேலை கொடுப்பாங்க, அசிஸ்டன்ட் வேலை கொடுப்பாங்க, இல்லைன்னா டெய்லர் வேலை கொடுப்பாங்க, இல்லைன்னா டீச்சர் வேலை கொடுப்பாங்க. ஒரு 4-5 வேலை தான் எல்லா தமிழ் படத்துலயும் பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிற வேலை. இல்லைன்னா பெண் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருப்பா. இந்த 1945 ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகிறா. ரிஸ்க் எடுக்கிற வேலை, ஊர் சுத்துற வேலை, கலெக்ட் பண்ற வேலை, இந்த வெயில்ல அலையிற வேலை. எனக்கே தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு பொண்ணு கூட இருக்க மாட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி போனீங்கன்னா நாட் அ சிங்கிள் லேடி வில் பி தேர் இன் சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்ல ஏன் பொம்பளை இல்லையோ? வெயில்ல மழையில நிக்கணையா, சிமெண்ட், மண்ணு, மணல், கல்லு, சித்தாளு, கோலத்துக்காரன் இதெல்லாம் பொம்பளைங்க செய்ய முடியாதுப்பா அப்படிம்பாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்கன்னு. ஸோ இதெல்லாம் அந்த காலம் குட் ஓல்டு டேஸ். சரி, 1945 ஜான் ஜேர்னலிஸ்ட் ஆனார். அப்பதான் சொல்வா, ஐ வாண்டட் டு கம்பீட் வித் மென். ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள் பீயிங் எ வுமன். சின்ன வயசுல நான் அந்த மாதிரி தான் டாம் பாயா இருப்பேன். எனக்கு பியும் கூட இருந்தா, அதனால நாங்க 2 பேரும் வம்பு பண்றதா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ நெவர் வாண்டட் டு பி எ கேர்ள். மை மம்மி டிடன்ட் லைக் மீ பீயிங் எ கேர்ள். ஸோ ஐ பிகேம் அ பாய். அண்ட் தாட் ப்ராசஸ் எல்லாமும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் உனக்கு 29 வயசுல நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்பாரு இவரு. சரியான ஆள் எனக்கு கிடைக்கல. நீ தான் ஜேர்னலிஸ்ட்னு சொல்ற, ஊரா சுத்துற, உட்கார்ந்து ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் 10 பேர் தான் இருப்பான். நீ தான் யுவர் எக்ஸ்போஸ் டு தி என்டையர் வேர்ல்டு. நீ எங்க வேணா சுத்தினா, எவ்வளவு வேணா பார்க்கலாம், எவ்வளவு பேரை பார்த்திருப்பேன். எனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆளும் கிடைக்கல அப்படிங்கிற போது தான் சொல்லுவாரு, யூ ஹவ் சோசன் அ கரியர், யூ வாண்டட் டு பி எ மேன், யூ கேனாட் லவ் அ மேன் பிகாஸ் யூ வாண்டட் டு பி எ மேன். நீ மேனா இருக்கணும்னு நினைக்கிற போது நீ எப்படி மேனை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் இன்னும் இதே மாதிரி டீடைல்ஸ் வர்ற இடங்கள்ல I never hated men, I always liked men. I dated a lot of men அப்படின்பா. எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. I dated a lot of men. It's absolutely okay, you dated a lot of men. Why didn't you go study with one man? Somehow or something இது ஆபீஸ் வேலை திடீர்னு வந்துடும், நான் ஏராளம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அதனால நான் அவனை அட்டென்ட் பண்ண முடியாம போயிடும். அந்த டைம்ல அவங்க என்ன விட்டுட்டு போயிடுவாங்க. நான் ஒரு வாரம் 10 நாள் பார்க்கலன்னா கூட அவங்க லவர்ஸ்ன்னு சொன்னா டேட் பண்ற ஆளு வெயிட் பண்ணி என்ன கூட்டிக்கணுமா இல்லையா? அவங்க வெயிட் பண்ணாம வேற கேர்ள்ஸோட போயிடுவாங்க, அதனால நானும் போடான்னு விட்டுருவேன். அதுக்கப்புறம் வேற ஒரு ஆளை கண்டுபிடிச்சுக்குவேன் அப்படின்பா. அந்த ஆளோட நல்ல டீப்பா ரிலேஷன்ஷிப் வர்ற நேரத்துல நீ வேணும்னே இழுத்து போட்டு ஆபீஸ் வேலையை கொண்டாந்து அந்த ஆளை பார்க்க மாட்டேன்னு சொல்லி இரவு பகலா வேலை பார்த்து அவனுக்கு டைமே கொடுக்காம அவனை ஒதுக்கி வச்சு நீ தான் அவனை துரத்தி விட்டுட்டு நீயே ஜஸ்டிஃபை பண்ணி நியாயப்படுத்தி நீயே இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சு நீயே உன்னை ஏமாத்திக்கிற அப்படின்னு சொல்லுவாரு இவரு. அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்பான். ஒவ்வொரு தடவையும் நீ ஒவ்வொரு ஆளையும் இந்த மாதிரி டிச் பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த நேரத்துல ஆபீஸ் ஒர்க் வரல, நீயா தான் ஆபீஸ் வேலையை உருவாக்குன, நீயே தான் அவனை துரத்தி விட்ட. ஏன்னா உனக்கு பயம், பக்கத்துல எந்த ஆள் வந்தாலும் பயம். அப்புறம் தான் இவளுக்கு தோணும், ஆமா முதல் நாள் பார்த்தப்ப சிகரெட் எடுத்து வாயில வச்சப்ப அந்த ஜான் பக்கத்துல வந்து பத்த வைக்கிறப்ப அப்போ உள்ள இருந்து ஒரு பெல் அடிச்சது, விடாத விடாத பக்கத்துல ஆள விடாத, ஆம்பளை யாரும் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு அப்படின்னு அவளுக்கு அந்த ஃபீல் பண்ண. அவனுக்கு தெரியாது, ஜான் டிட் நாட் நோ இது ஃபீல் பண்ணது தெரிய வருது. ஸோ ஐ டோன்ட் கெட் க்ளோஸ். அதுக்கப்புறம் பேச வர்றப்போ செக்ஸை பத்தியும் பேச்சு வரும், அது பின்னால கவர் பண்றேன். ஆச்சா, அதுக்கப்புறமா இந்த குழந்தைய பத்தி இன்னும் நிறைய பேசு. ஃப்ரீ ஃப்ளோன்னு பேர் இருக்குல்ல, ஃப்ரீ அனாலிசிஸ். எதை பத்தி பேசுறதுன்னு என்னத்தை வேணாலும் பேசு, வாட் எவர் கம்ஸ் யுவர் மைண்ட் பேசு. அப்போ இது ஒரு பார்ட் ஆஃப் யுவர் மைண்ட் சொல்லும், உஷாரா இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். இப்பதான் இவன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறான், இவங்கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா நம்ம எவ்வளவு பேடுன்னு கண்டுபிடிச்சிட்டா இவனை நம்மளை துரத்தி விட்டுருவான். அதனால மஸ்கா போட்டு எப்படி சமாளிக்கலாம் பாரு. அப்புறம் இன்னொரு பார்ட் ஆஃப் மைண்ட் சொல்லும், நோ இஸ் அ டாக்டர் டாக்டர் டாக்டர், இஸ் அ டாக்டர் 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 அப்படின்னு ஒரு பக்கம் மைண்ட் சொல்லும். அப்புறம் இன்னொரு பக்கம் மைல்டா ஏதாவது சொல்லு, சின்ன ப்ராப்ளம் மட்டும் சொல்லு,
மேஜர் ப்ராப்ளம் எல்லாம் சொல்லி மாட்டிக்காத, உஷாராயிரு, கேர்ஃபுல் ஆயிரு அப்படின்னு ஒரு பக்கம் மைண்ட் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்ல வருவா, நீ வேற என்ன தப்பு பண்ண, நீ எதனா சின்ன வயசு தப்பு பண்ண மாதிரி எதனா ஒன்று ரெண்டு சொல்லு அப்படின்னு சொல்ற போது, நான் வந்து கேண்டீன்னா அந்த ஸ்வீட், எனி ஸ்வீட் கேண்டீன்னு சொல்லுவாங்க அவங்க. அந்த கேண்டி வாங்குறதுக்கு போவேன், அம்மா வாங்கி கொடுப்பாங்க. ரைட்டு, கேண்டி ரைட்டு பிடிக்கும். கேண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா குழந்தைக்கும் இனிப்பு பிடிக்கும். ரைட்டு, அதுல ஒன்றும் தப்பே இல்லையா. கடைக்கு போய் அவன் கேட்டான், அம்மா வாங்கி கொடுப்பா. ரைட்டு, தப்பே இல்லை. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அம்மா இல்லைன்னா கடையில போய் கேண்டி வாங்கிக்குவேன். அம்மா கிட்ட சார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு போயிடுவேன். சரி, அதுவும் சில குழந்தைகள் பண்ணத்தான் செய்யும். அம்மா கிட்ட சார்ஜ் பண்ணுன்னு சொல்லி கடையில் சொல்லினா அம்மா கிட்ட வாங்கிக்குவாங்க. அம்மா கிட்ட போய் சொன்னாதானே அம்மா காசு கொடுப்பா. அம்மா கிட்ட சொல்ல மாட்டேனே. கடையில போய் சொல்லி அம்மா கிட்ட சார்ஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கிடுவேன். அம்மா கிட்ட சொன்னா அம்மா காசு கொடுப்பா. அம்மாக்கு சொல்ல மாட்டேன். அது அம்மா காசு கொடுக்க மாட்டா. அதுக்கப்புறம் ஒரு நாள் கடைக்காரம்மா சொல்லிட்டாங்க, உன் பொண்ணு வந்து அப்பப்போ ஸ்வீட் வாங்கிட்டு போது உனக்கு சொல்லவே இல்லையான்னு சொன்னதுக்கு அப்புறமா அம்மா காசு கொடுத்து எனக்கு நல்லா அடின்னு வர அடிச்சா அப்படின்னு சொன்னோம். அப்புறம் மறந்து போச்சு. நான் கேண்டி வேணும்னு தோணுச்சு. இப்ப தோன்ற போது நான் குழந்தை தானே, நான் கடையில கேட்டா அந்த கடையில கொடுத்தாங்க. வீட்டுல அம்மா கிட்ட சொல்லிடுறேன்னு சொன்னேன். மறந்துட்டேன். காலையில ஸ்கூலுக்கு போறப்ப வாங்கினேன். சாயங்காலம் வர்றப்ப மறந்துட்டேன். ஒரு குழந்தை மறந்து தானே போகும். அப்ப சொல்லாம இது ஒண்ணும் பெரிய தப்பே இல்லையான்னு. நீ என்ன நியாயப்படுத்தினாலும் நீ சொன்னது பொய்யே, நீ மறைச்சு வச்சது தப்பு, நீ திருடத்தான் செஞ்ச. இட் வாஸ் ஸ்டீலிங், இட் வாஸ் an act of stealing. காசு கொடுக்காமல் நீ இதை எடுத்துக்கிட்டது தப்புதான் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சொல்லுவாரு, அப்ப நான் ஏன் அந்த மாதிரி பண்ணேன், அப்ப நான் திருடியா, நான் இந்த மாதிரி நான் பொய் சொல்ற ஆளா, நான் ஏமாத்து பேருவியா அப்படின்னு கேட்கிற போது, ஒரு குழந்தைக்கு அன்பு வேணும், அது லவ் வேணும். அந்த குழந்தைக்கு லவ் வந்து சிம்பாலிக்கா எப்பப்பெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்களோ அப்பப்பெல்லாம் வீட்டுல ஸ்வீட் கொடுப்பாங்க. சோ லவ்வும் ஸ்வீட்டும் ஒன்னா சேர்ந்து வருது. ஆச்சா, இப்ப இந்த குழந்தைக்கு லவ் எப்ப கிடைக்கலையோ அப்ப என்ன பண்ணும், there is a craving. லவ் கிடைக்காத காம்பன்சேட் என்ன பண்ணுன்னா ஸ்வீட் சாப்பிடு அப்படின்னு சொல்லும். இது நான் கொஞ்சம் வெளியில போய் சொல்ல போனால், அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்குறா, பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறா. பால் கொடுக்குற போது அவ பாட்டுக்கு பால் கொடுத்துட்டு டிவி பார்க்க மாட்டா, பால் கொடுத்துட்டு புக் படிக்க மாட்டா. பால் கொடுக்குற போது குழந்தைக்கு பாட்டு பாடுவா, ஒரு சவுண்ட் கொடுப்பா, என்ன குழந்தைய அணைச்சிட்டு தடவி கொடுப்பா. அந்த she was with the baby. அது 100% attention to the baby along with giving milk. அப்ப love came along with that milk came. இப்ப நம்ம என்ன பண்ணோம், மில்கையும் லவ்வையும் ஒன்னா சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணி மில்க் தான் லவ், லவ் தான் மில்க்னு முடிவு பண்ணிட்டோம். சரியா? அசோசியேட்டிவ் கண்டிஷனிங் இன்னும் கொஞ்சம் வெளியில போனா, அந்த காலத்துல ரஷ்யன் டாக்டர் ஐவான் பாவ்லோவ்னு ஒருத்தர் 2 நாள் நாயை பட்டினி போட்டு அதுக்கப்புறமா ஒரு பெல் அடிச்சுட்டு சாப்பாடு போட்டாரு, பெல் அடிச்சு சாப்பாடு போட்டாரு, பெல் அடிச்சு சாப்பாடு கொடுத்தாரு. இந்த நாய் 2வது நாள் பெல் அடிச்சா சாப்பாடு வரும்னு நினைச்சு சலவேட் பண்ண ஆரம்பிச்சது. அசோசியேட்டிவ் கண்டிஷனிங்னு பேரு. அது போலவே நம்ம குழந்தையா இருக்கிறப்ப நமக்கு சாப்பாடு கிடைச்சது, கூடவே அன்பு, காதல், லவ் எல்லாம் கிடைச்சது, பாசம், உணர்ச்சி எல்லாம் கிடைச்சதா. நம்ம என்ன பண்றோம், இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். நாய் பெல்லையும் சாப்பாடையும் கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி. இப்ப என்ன ஆச்சுன்னா, எப்பப்பெல்லாம் நமக்கு லவ் கிடைக்கலையோ, அன்பு கிடைக்கலையோ, ஒரு ரிலேஷன்ஷிப் உடையுதோ, காதல் தோல்வி வருதோ, ஃப்ரெண்டு விட்டுட்டு போயிடுறானோ, அப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் நம்மளை ரொம்ப திட்டாங்களோ, உடனே நம்ம என்ன பண்ணோம், இந்த லவ்வுக்கான காம்பன்சேஷன் போய் ஹோட்டல்ல உட்காந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி, சிக்கன் ஆர்டர் பண்ணி, என்ன ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி, பிட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இதுல இன்னொரு பெரிய பியூட்டி ஆர் ஐரானி கேட்டீங்கன்னா, இந்த லேடி வந்து சிங்கத்தை சொல்லுவாங்கல்ல, சிங்கத்தை அதன் குகையில் சந்திப்பதை அறிவீனம். சிங்கத்தை ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சண்டை போடணும்னு நினைச்சா முதல்ல குகையில இருந்து வெளியில கொண்டா அதுக்கப்புறமா ஃபைட் பண்ணி பார்க்கலாம்னு வாங்க. குகையில இது ஆல் பவர்ஃபுல். அதே மாதிரி எப்பவுமே லேடிஸோட சண்டை போடணும்னா நீங்க கிச்சன்ல போடக்கூடாது. கிச்சன் இஸ் an area where she is too powerful. ஏன்னா அது அந்த அந்த கிரவுண்டிங் இருக்கு பாத்தீங்களா, 100ல இருந்து 200 ஸ்கொயர் அடியில, அது அவளோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஏரியா. கிச்சன்ல என்னைக்குமே ஒய்ஃபோடையோ கூட இருக்கிற வீட்டுல இருக்கிற லேடியோட சண்டை போடக்கூடாது. அது 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கத்தி எங்க இருக்குதுன்னு அவளுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அது இன்னொரு உஷாரா இருக்க வேண்டிய இடம் ஆச்சா. அதனால இந்த லேடி மோஸ்ட் பவர்ஃபுல்ங்கிறதுனால அவளுக்கு எப்பப்பெல்லாம் ஹஸ்பண்டோட சண்டையோ, இல்ல பிள்ளையோட சண்டையோ, அண்ணன் தம்பி அக்கா தங்க மத்தவங்களோட சண்டையோ, அந்த லேடி she is most powerful. She will cook and she will start eating. அது அவளோட apparatus. இப்ப நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல ஒரு ஆளை திட்டுறோம்னு சொல்ற போது நமக்கு திட்டுறதுக்கு 4 வார்த்தை தெரியுது, இல்ல அடிக்கிறதுக்கு கம்பு, துப்பாக்கி, கத்தி அதெல்லாம் தெரியுது. அது மாதிரி இந்த லேடிக்கு பவர் எதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற சமையல் பாத்திரமும், சமையல் கரண்டியும், சமையலுக்கான பொருட்கள், அந்த ரவா, கோதுமை,
அரிசி மற்றது எல்லாமும் அவளுக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ நிறைய சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம், சாப்பிட்டா நமக்கு இந்த லவ் ஸ்டார்வுட் போயிடும்னு நினைக்கிறோம். நமக்கு வேணுங்கிறது அன்பு, என்ன பாசம், நேசம். நம்ம சாப்பிட்டது சாப்பாடு டின் கிவ் இட். அப்ப என்ன பண்ணோம்னா, பத்தல போறது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா வரும் போறதுன்னுட்டு நிறைய சாப்பிட்டு பாக்குறதுன்னு ஆயிரும். அதனால ஜென்ரலி சொல்றது இந்த 45 இயர்ஸ் 50 இயர்ஸ் ஓல்டு மெனோபாஸுக்கு பக்கத்துல வர்ற லேடிஸ் தே புட் ஆன் வெயிட் சிம்பிளி பிகாஸ் தே பிகேம் லவ் ஸ்டார்வ்டு. அது கல்யாணம் பண்ண உடனே பார்த்தா ஹஸ்பண்ட் பக்கத்திலேயே இருப்பாரு, பின்னாலேயே சுத்தி வருவாரு. அப்புறம் 2 குழந்தை வரும், குழந்தைங்க நம்மளை சுத்தி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு 15 வயசு டீனேஜ் ஆயிருதா, 12, 13, 15 டீனேஜ் ஆயிருதா, அம்மா கம்னரே உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னுடும். இந்த வீட்டுக்கார 50 வயசு ஆச்சா, அப்ப பிள்ளைகளை காலேஜ்ல சேர்க்கணும், மத்த வேலை பண்ணணும்னு அந்த முழுக்க பிஸின்னுட்டு ஆபீஸ் ஒர்க்கு மத்த ஒர்க்குன்னு பணம் தேட போயிடுவாரு. திடீர்னு பார்த்தா இந்த லேடி பிகம்ஸ் யூஸ்லெஸ், helpless, unemployed. இது வரைக்கும் she was employed, she was needed. அது அம்மான்னு பின்னாலே சுத்தம். காசு வேணுமா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்கணும். இப்ப அப்பாவை கேள்றான், அப்பா கிட்ட அடிப்பாங்க, நீ வாங்கி கொடுமா. இது ஆல்வேஸ் ரூட் எடுத்துரும் அம்மி. இது அம்மான்ட்டு அம்மா முந்தானியை பிடிச்சின்னு சுத்தின்னு இருக்கும். பக்கத்துல வந்து அம்மா இது கொடுமா, அது வேணுமா, அதுமான்னு கேட்கறது. இப்ப திடீர்னு அம்மாவை தூக்கி போடுறோம் 2 குழந்தையும். Suddenly she feels husband is not there, children are not there, I am there, I became a loner or an orphan at my own home. என் வீட்லயே நான் இப்ப தனித்து விடப்பட்டவன் ஆகிவிட்டேன். அப்பதான் இவங்க அதிகமா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்பதான் வெயிட் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். ஜென்ரலா இந்த கைனகாலஜிஸ்டோ மத்த ஆளுங்க கிட்ட போனீங்கன்னா, டாக்டர் கிட்ட போனா சொல்லுவாங்க, அது மெனோபாஸ், அது ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸ், வெயிட் எல்லாம் போடும். ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. அதெல்லாம் நீங்க சொல்ற எக்ஸ்பிளனேஷன். முதல் கேட்கற வேண்டிய கேள்வி, வீட்டுல ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? வெயிட்டை குறைக்கணும்னு எந்த லேடி ஜிம்முக்கு போனாலும் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, நீங்களும் வீட்டுக்காரரும் ஒழுங்காகிறீங்களா, நீங்களும் பிள்ளைங்களும் ஒழுங்கா இருக்கிறீங்களா, வீட்டுல காசு பணம் ஒழுங்கா இருக்குதா, சண்டை போடாம இருக்கிறீங்களா, ஒன்னா உட்காந்து சாப்பிடுறீங்களா, ஒன்னா உட்காந்து டிவி பாக்குறீங்களா, ஒன்னா உட்காந்து விளையாடுறீங்களா, சாயங்காலத்துல ஒன்னா உட்காந்து ஏதாவது பேசுறீங்களா அப்படின்னு கேளுங்க. இது இல்லைன்னா எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் எவ்வளோ ட்ரெட்மில் ஓடினாலும் இந்த லேடியோட வெயிட் குறையவே குறையாது. வாட் ஷி வாண்ட்ஸ் இஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன். சரியா? இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வெளியில போய் சொன்னது. கமிங் பேக், இந்த இடத்துல இவ என்ன பண்றா, ஆண்களை ஒதுக்கி விட்டுறா, கார் எடுத்துட்டு ஊர் சுத்துறா, ஆண்கள் இருக்கிற இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறா, அம்மா மேல கோவங்கள் இருக்குது, அப்பாவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா ஏதோ ஒண்ணு கிடைக்குது. அப்ப இவளுக்கு வேற ஒரு விதமாக ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. ஏன்னா அப்பா இன்னொரு ஒய்ஃப் கேர்ளோட போயிட்டா அம்மா எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. இல்லைன்னா அப்பா அம்மாவை எடுத்துக்குவாரு. அப்பாவும் அம்மாவும் க்ளோஸா இருந்தாங்கன்னா நான் அந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் இல்லாம போயிடும். பல நேரங்கள்ல வீட்டுல 2 வயசு 4 வயசு குழந்தை வச்சுக்கிற எல்லாருக்கும் தெரியும், அப்பா அம்மா படுத்திருக்கிற போது இந்த குழந்தை 2 பேரையும் பிரிச்சு விட்டு நடுவில் தான் வந்து படுக்கும். இது சைட்ல படுக்கவே படுக்காது, வேற ரூம்ல படுக்காது. நல்லா நடுவுல வந்து உளுந்து 2 பேரையும் பிரிச்சு விட்டு நடுவில் தான் இருக்கும். இதுக்கு 2ம் வேணும், 2 பேரையும் சேர விடாது. அதுல இந்த குழந்தைக்கு லாஸ் வந்து என்ன கேட்டீங்கன்னா, அப்பாவுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சதுன்னா அப்ப அம்மா எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்டைரக்டா இங்க ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. இதெல்லாம் மக்கள் வந்து டேபு சப்ஜெக்ட், அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. ஐயோ அப்பாவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சா அப்பா உதைக்கணும், அப்பா கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பொண்ணு சந்தோஷப்படுத்த, ஐயோ அம்மா பொண்ணை போட்டு உத, இதெல்லாம் தடுக்குமா, இதெல்லாம் அடுக்குமா, நியாயமா, தர்மமா, நீதியா அப்படின்னு கண்ணகி போய் தேராம பண்ணா அப்படின்னு செப்பு கிடையாது அப்படின்னு போய் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கிறோம். சைக்காலஜி ஒண்ணு கூட கவலைப்படுறது கிடையாது. சைக்காலஜி திஸ் இஸ் இட், அவ்வளவுதான். கருப்பு பேர் கருப்பு, வெள்ளை பேர் வெள்ளை, ப்ளூ பேர் ப்ளூ, இதுக்கு பேர் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிடும். சரியா? அதுக்கப்புறம் இது பல நேரங்கள் இவன் இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிச்சு சொல்ல ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சொல்ற இடங்கள்ல தான் இது ஒவ்வொரு விஷயமா வெளில வரும். அதுக்கப்புறம் ஐ எம் அஃப்ரேடும்பா, டெரர், ஐ எம் டெரரைஸ், ஐ எம் அஃப்ரேட் அப்படின்பா. இவர் சொல்லுவாரு, இட்ஸ் ஓகே டு ஃபீல் த ஃபியர் அண்ட் கம்ப்ளீட் த ஃபியர். எனக்கு ஃபியரே இல்லைன்னு உன்ன நீயே போய் சொல்லி ஏமாத்திக்காத. இட் இஸ் ஓகே டு பி அஃப்ரேட், ஓகே டு பி ஃபேசிங் யூ. உன்னை நீயே ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுற, அதனால நீ ஓடி போற. அப்புறம் ஒர்க் நிறைய இருக்குதுங்கிறதுனால அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் மக்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் உங்ககிட்ட இருந்து நீயே தப்பிக்கிறதுக்காகவும் நீ சிக்னஸை கிரியேட் பண்ணிக்கிற. அப்புறம் சிக்கு ஜாஸ்தியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு மருந்து போட்டுக்கிற, மருந்து ஜாஸ்தியா போட்ட தூக்கம் வந்துட்டு தூங்க போயிடுற, ஆக்சுவலா உனக்கு தூக்கம் இல்லை, உனக்கு இது தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்றேன். அப்பதான் இவ
தெரிஞ்சது இந்த ஒவ்வொரு விஷயமா தெரிய ஆரம்பிச்சு எல்லாம் கனெக்ட் ஆகுது. மம்மி ஹேட்ஸ் மீ அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா, நான் டாம்பாயா இருக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா, ஆண்கள் எனக்கு பிடிக்கலன்னு முடிவு பண்ணியிருந்தா, நான் ஆண்கள் உலகத்துல கம்பீட் பண்ணுவேன்னு முடிவு பண்ணியிருந்தா, கார் எடுத்துட்டு ஓட்டி போயிடுவேன், வெளில போயிடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா, இந்த மாதிரி நிறைய முடிவுகள் பண்ணியிருந்தா, ஒவ்வொன்றா ஷாக்கு கனெக்ட் ஆகி வர்ற போது சொல்றான், there is no such thing called only one cause for anything. One cause is cause for everything. ஒவ்வொன்றா எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு இந்த ஆளு. அப்போ do I really hate my mummy அப்படின்னு கேட்கிற போது ஆமாம்னு தெரியுது. எஸ், யூ ஹேட்டட் யுவர் மம்மி. இட்ஸ் ஓகே, யூ ஃபெல்ட் ஆஸ் அ சைல்ட். இட் இஸ் ஓகே, இட் ஸ்டில் லிங்கர்ஸ் ஆன், வி வில் ஒர்க் ஆன் இட்னு சொல்ற போது தான் இவன் அழ ஆரம்பிப்பான். அப்போ போறது சாரி ஐ எம் கிரைங்கிற போது இந்த ஆள் சொல்லுவான், கோ ஹெட் அண்ட் கிரை இட் அவுட் அண்ட் கெட் இட் அவுட். இப்ப நானே ஒரு 35 இயர்ஸ் கவுன்சிலிங் பண்றேன். எப்பவுமே வீட்டுல இங்க சைட்ல டிஷ்யூ இருக்கும், ஒரு கட்டு டிஷ்யூ பேப்பர் இருக்கும். யார் வந்து அழுதாலும் ஓகே கோ ஹெட், அழுது முடி, நிறுத்தாதே, ஃபுல்லா அழு அப்படின்னு சொல்றது. அழுது வந்து ஒரு மிக மிக நல்ல ப்ராசஸ் கவுன்சிலிங்ல. இவன் அழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாரின்னு சொல்ற போது இவளை சொல்லுவா, ஐ எம் டாக்கிங் வெரி வெல் அப்படின்பா. ஐ எம் நாட் விஸ்பரிங், மை வாய்ஸ் இஸ் ஓகே அப்படின்பா. அப்பதான் டாக்டர் சொல்லுவாரு, இந்த டியர் டக்ட் எல்லாம் வந்து இங்க டேம் அப் ஆகி கட்டி ஆகி அதுவும் உன்னை பேச விடாம பண்ணுச்சு, சைனஸ் வச்சிருந்தது, மூக்க பூரா அடைச்சு வச்சிருந்தது, அதனால உன்னால பிரீதே பண்ண முடியாம இருந்தது. இந்த டாக்டர் கூட சொன்னாங்கல்ல, ஐ டு நாட் நோ ஹவ் திஸ் லேடி இஸ் அலைவ் அண்ட் பிரீதிங்னு. இதுதான் காரணம். இப்ப என்ன ஆச்சுன்னா, நீ அழுததுனால அது எல்லாம் கரைஞ்சு வெளியில வந்துருச்சு. நவ் யுவர் வாய்ஸ் இஸ் கிளியர். அப்ப சொல்லுவா, if only everyone had the freedom to cry freely, how nice, how beautiful the world would be. If only everyone had the freedom to cry, how beautiful the world would be. நாம இவ்வளவு நாளா என்ன சொல்லிருக்கிறோம்? If only everyone is smiling, how beautiful the world would be. இவ சொல்றது என்ன? If only you had the freedom to cry, how beautiful the world would be அப்படின்பா. அதுக்கப்புறம் வாய்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராப்ளமா சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஆச்சா, அதுக்கப்புறமா ஒரு நாள் ஐ லவ் ஜார்ஜ் போய் நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா வந்து இவனுக்கு வயசாகுது, யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லினே இருந்தா. அதனால நானும் தள்ளி போட்டு இருந்தது. ஒரு நாள் கடைசியில ஒரு ட்ரீம் ஃப்ரெண்ட் ஒருத்தனை கண்டுபிடிச்சேன், ஜார்ஜ் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா சொன்னா, ஜார்ஜ்னா அவன் சவுத்ல இருந்து வர்றான்ல, சதர்னர், நம்ம சவுத் இந்தியான்னு சொல்ற மாதிரி எங்க யூஎஸ்ல சதர்னர். அவன் இஸ் இ நாட் அ சதர்னர் அப்படின்னு கேட்பான் அம்மா. ஆமா. ஓ, இஸ் இ சதர்னர், ஓகே கோ ஹெட் அண்ட் மேரி அப்படின்பா. அதை இவ ரீகால் பண்ணி இங்க சொல்லுவான், ஒன் டே ஐ டோல்ட் மை மம்மி I am going to marry George, and mummy told me, is he not a southerner? And then he said, okay, it's all right, you go ahead and marry. சரி, சதர்னர்னா என்ன மீனிங் அப்படின்னு இவர் கேட்பாரு. சதர்னர்னா என்ன மீனிங் கேட்டோம்னா அவர் சொல்லுவா, சதர்னர் இஸ் a person who always hates all blacks and who hates always all Jews. இது சவுத்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒயிட், நார்த்ல இருக்கிறவங்க எல்லாம் பிளாக், ஜூ. அதனாலதான் பெரிய கலவரம் வந்து ஆப்ரஹாம் லிங்கன் இதை சால்வ் பண்ணதுனாலதான் இது ஆப்ரஹாம் லிங்கன் தலை சிறந்த பிரசிடென்ட் இன்னமும் சொல்லப்படுகிறார். ஜார்ஜ் வாஷிங்டன் நம்பர் 1 சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஜான் கென்னடி சொல்லுவாங்க, இப்ப லேட்லி பராக் ஒபாமாவும் பில் கிளின்டன் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் வந்து வெரி யங் பீப்புள் அண்ட் தே டிட் தி பெஸ்ட் ஃபார் தி கண்ட்ரி. சதர்னர்னா அவன் வாட் இஸ் த மீனிங் கேட்கிற போது இவ சொல்வா, ஐ டோன்ட் நோ எனி மீனிங், எங்க அம்மாவை தான் கேட்கணும். உங்க அம்மாவை கேட்க வேண்டாம், அம்மா சதர்னரை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நீ நினைக்கிறேன்னு எனக்கு சொல்ல. அம்மா always thought they were white people and they were proud people. They had a lot of pride in them and they hated Jews and the blacks. And that's the message. Your mommy told you indirectly, don't marry the guy, or if you are going to marry the guy, you are defying me and you are marrying an enemy of us. போய் எதிரிய போய் கல்யாணம் பண்ணி போறியா அப்படின்னு உங்க அம்மா அவனுக்கு இன்டைரக்டா மெசேஜ் கொடுத்தா. அப்புறம் ஜார்ஜ் என்ன ஆனான், அவனும் விட்டுட்டு தானே போனான். அததான் அம்மா சொல்லியிருக்கிறா, விட்டுட்டு போனோம்னு சொன்னா நீ அந்த மெசேஜை வாங்கிக்கிட்ட இன்டைரக்டா, நீ அதனால விட்டுட்ட. அதனால இட் டசன்ட் மேட்டர் வாட் யூ தாட், அண்ட் வாட் யூ தாட் யுவர் மம்மி தாட் வாஸ் a reason why you left. So your mummy impacted you indirectly அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் சொல்லுவா, அப்போ கான்சியஸ் மைண்டு அன்கான்சியஸ் மைண்டு ரெண்டும் இருக்குதான். ஆமாம், ரெண்டும் இருக்குது.
அப்ப ரெண்டும் ஒன்னா சேர்ந்து போனா நல்லதா? ஆமா, ஒன்னா சேர்ந்தா போனா நல்லது. ஒன்னா சேர்ந்து போதான், போகாத இடத்துல தானே ப்ராப்ளம் எல்லாம் வருது. ஏங்க, கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும் ஒன்னா போச்சுன்னா நல்லாதான் இருக்கும். ஆனா ஒன்னா போக மாட்டேங்குது. அப்புறம் அதனாலதான் நம்ம கான்சியஸ் மைண்ட் ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், சப்கான்சியஸ்ல வேற ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். அப்ப இவ சொல்ல, என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஏன் என்ன டபுள் கிராஸ் பண்ணுது, எனக்கு வேற வேற விதமான மெசேஜஸ் எல்லாம் கொடுக்குது, அந்த ட்ரீம்ல ஏன் இந்த மாதிரி நான் தப்பெல்லாம் பண்றேன், அடிக்கிறேன், கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கிற போது சொல்லுவாரு, இந்த ட்ரீம்ல வர்றது வந்து தி அதர் சைட் ஆஃப் யூ. தி உமன் இன் யுவர் ட்ரீம்ஸ் இஸ் த விக்கெட் பேட் சைட் ஆஃப் யூ. இதை நேற்று கூட ஏதோ ஒண்ணுல பேசினேன், ஆல்டர் ஈகோ அப்படின்னுட்டு. எனக்கு என்னுடைய சோசியலி அக்செப்டபிள், சோசியலி டிசைரபிள் தான் நான் இப்ப எல்லாத்துக்கும் காமிக்கிறது. சோசியலி அன்டிசைரபிள், சோசியலி அன்அக்செப்டபிள் டிசைர்ஸ் இங்க இருக்கும். அதை நான் தெரிஞ்சிச்சுன்னா கான்சியஸ் மைண்ட்ல சப்ரஸ் பண்ணி வச்சுக்குவேன், தெரியலைன்னா அன்கான்சியஸ் மைண்ட்ல ரிப்ரஸ் பண்ணியும் வச்சுக்குவேன். ஒரு நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும், நல்ல மனிதனாக இருக்க வேண்டும், நல்ல ட்ரெயினராக இருக்க வேண்டும், நல்ல மனுஷனா நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா என்னுடைய ஆழ்மனம் எனக்கே அறியாமல் அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணி உள்ள வச்சிரும். ஆழ்மனமே பண்ணுச்சுன்னா அதுக்கு ரிப்ரேஷன் பேர், REPRESSION. நான் எனக்கு மனதறிந்து கான்சியஸ் லெவல்ல, லெஃப்ட் பிரெயின்ல, லாஜிக்கல் திங்கிங்ல எனக்கு எவிடன்ஸோட டான்ஜிபிளா தெரிஞ்சிச்சுன்னா, அதை நான் சொல்லாம மறைச்சேன்னா அதுக்கு பேரு சப்ரேஷன், SUPPRESSION. சரியா? நீ பாக்குற அந்த கெட்ட பொண்ணு வந்து கொலை பண்ணுது, கலாட்டெல்லாம் பண்ணுது, வம்பெல்லாம் பண்ணுது இல்ல, அந்த நீ கனவுல பாக்குற அந்த பொண்ணு வந்து தி அதர் சைட் ஆஃப் யூ, தி விக்கெட் சைட் ஆஃப் யூ, தி ஆல்டர் ஈகோ ஆஃப் யூ, ஆர் தி பேட் சைட் ஆஃப் யூ அப்படிங்கிறா அப்படின்னு இவர் சொல்லி தர்றாரு. அப்புறம் செக்ஸை பத்தி பேசு அப்படின்னு வர்ற போது, தட் இஸ் பேட், தட் இஸ் நாட் ஆல் ரைட். நான் மிஞ்சி போனா ஒரு பையனை கிஸ் பண்ண விடுவேன், அதுக்கு மேல நான் விட மாட்டேன். அந்த ப்ராசஸ் ஆஃப் கிஸ் பண்றப்ப எனக்கு இங்க உள்ள இருந்து ஒண்ணு சொல்லும், நோ 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 தட் இஸ் ராங்னு சொல்லும், அவனை தள்ளி விட்டுட்டு நான் வெளில வந்துடுவேன் அப்படிங்கிறா. அப்போ ஒய் இஸ் இட் சோ? செக்ஸ் இஸ் பேட், மை மம்மி டோல்ட் மீ, அண்ட் செக்ஸ் இஸ் நாட் ஆல் ரைட், அண்ட் men are not to be trusted, they will exploit you, and it's very bad அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்லுவா, இஸ் இட் நாட் பேட் அப்படின்னு கேட்பா. அப்பதான் இவர் சொல்லுவாரு, செக்ஸ் இஸ் நார்மல், we are all products of sex, anything in degree, எல்லாம் டிகிரி வேரியேஷன்ல தான் இருக்குது, நீ எவ்வளவுக்கு போற எவ்வளவுக்கு போல அப்படிங்கறத பொறுத்தது. பட் செக்ஸ் இஸ் நார்மலி நார்மல், இது ஜஸ்ட் லைக் எனி அதர் ஹங்கர், செக்ஸ் இஸ் ஆல்சோ ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் கனவுல நானு கொலை பண்ற மாதிரி எல்லாம் வருது அப்படிங்கிற போது, பார்ட் ஆஃப் யுவர் மைண்ட் வாண்ட்ஸ் டு கில் தி அதர் பர்சன் அண்ட் பார்ட் ஆஃப் யுவர் மைண்ட் வாண்ட்ஸ் டு கில் யுவர் செல்ஃப். நீ சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சூசைட்னா நான் பண்ணிக்கிறது, கொலைன்னா இன்னொருத்தரை பண்றது இல்லையா அப்படின்னு கேட்பா. இன்னொருத்தரை கொலை பண்ணாலும் உன்னை தூக்கில் தான் போட போறாங்க, அதுவும் இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் சூசைட் தான். நீ சூசைட் பண்ணணும்னு நினைச்சாலும், நீ இன்னொருத்தரை மர்டர் பண்ணணும், இந்த உலகம் சரியில்லைன்னு நினைக்கிற, நான் இந்த உலகத்துக்குள்ள வாழ முடியலன்னு நினைக்கிறேன், இந்த உலகம் எனக்கு வாழ வழி கொடுக்கலைன்னு நினைக்கிறேன், உலகத்தையோ உலகத்துல இருக்கிற சிம்பாலிக்கா யாரையோ, அது அப்பா அம்மாவா இருக்கலாம், ஆபீசரா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், காதல் துரோகம் பண்ண ஆளு, நட்பு துரோகம் பண்ண ஆளு, பண துரோகம் பண்ண ஆளு, அவங்களா கூட இருக்கலாம். நீ அவங்கள கொலை பண்ணணும்னு நினைக்கிற, உன்னால இருக்கான ஆற்றலோ சக்தியோ வழிவகையோ டெக்னிக்கோ மெத்தடாலஜியோ உனக்கு தெரியல. அப்ப ஐ எம் அன்ஃபிட் டு லிவ் நினைச்சு நீ சூசைட் பண்ணிக்கிற. சூசைடும் மர்டர் தான். Your inability to murder other people results in suicide, and you murdering other people will indirectly, legally, you will be taken into task and you will be hanged or put on electric chair. That is also suicide. So all homicide is suicide, all suicide is homicide என்கிறார் என்றால். இது இந்த லூசி ஃப்ரீமன், இது அந்த ஜான் சொன்னார் அப்படி லூசி எழுதுறாங்க. இதெல்லாம் 1950. இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒரு இன்னைக்கு பாக்குறப்ப வியப்பா இருக்குது. 70 வருஷம் கழிச்சு, அன்னைக்கு கம்ப்யூட்டர் எல்லாம் இல்லாத காலகட்டத்துல இந்த ஃப்ராய்டு எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கிறாரு, இதை எவ்வளவு தூரம் டிசைன் பண்ணி கோர்ஸ் ஆக்கி இருக்கிறாரு, இத எவ்வளவு பேருக்கு கத்து கொடுக்குறாருன்னு யோசிச்சு பாருங்க. அமேசிங். படிக்கிறப்பெல்லாம் ஆஹா அப்படின்னு இருக்கும். அந்த படிச்ச சென்டென்ஸையும் அந்த படிச்ச பக்கத்தையே திரும்ப திரும்ப படிக்கலாம்ங்கிற ஆசை வரும். இந்த மாதிரி ஒரு இன்சைட்டோ இந்த மாதிரி செய்திகளோ மக்களுக்கு சொல்லாம இருக்கிறாங்க. ஆச்சா, அதுக்கப்புறம் குழந்தை வளர்க்கிற போது ட்ரஸ்டும் கைடன்ஸும் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜான். நம்பிக்கை குழந்தைக்கு இருக்கணும், அந்த குழந்தைக்கு நம்ம வழிகாட்டணும், கைடன்ஸ். சரி, அது ரெண்டும் ரைட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வேற என்ன வேணும்னு இவ கேட்பா.
அது 2 இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேணாம். குழந்தைக்கு நீங்க நம்பிக்கை கொடுத்து, ட்ரஸ்ட் கொடுத்து, அம்மாக்கு என்ன பிடிக்குது, அப்பாக்கு என்ன பிடிக்குது, அவங்க என்ன நம்புறாங்க, நான் அவங்கள நம்புறேன் அப்படிங்கிற ட்ரஸ்டும், அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம்னு கேட்டா, இந்த மாதிரி தான் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகலாம், இந்த மாதிரி விளையாடலாம், இந்த மாதிரி இதை பண்ணலாம், இந்த மாதிரி குதிக்கலாம், இந்த மாதிரி ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதும், அந்த ட்ரஸ்ட் கைடன்ஸ் 2 கொடுத்தா போதும் குழந்தைக்கு, வேற ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம். ஆனா இது எந்த அப்பாவுக்கும் எந்த அம்மாவுக்கும் சரியா தெரியலைங்கிறதுனால, அதை அவங்க ஒழுங்கா கொடுக்கலைங்கிறதுனால உலகத்துல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நீ பிஸி 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 அப்படின்னு சொல்லி நீ ஆணாகவே இருக்கணும்னு நினைக்கிற, ஆண் உலகத்துல இருக்கணும்னு நினைக்கிற, போட்டி போடணும்னு நினைக்கிற, முதல் பேஜ்ல நீ கொடுக்குற ரிப்போர்ட்டிங் வரணும்னு நினைக்கிற, இந்த மாதிரி பிஸியா இருக்கிற போது அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிற போது இவ பேசிட்டே வரப்ப சொல்றா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, இங்க ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது, ட்ரிங்க்ஸ் பார்ட்டி ஓடிட்டு இருக்குது, நீ வந்து கலந்துக்க அப்படின்னு சொன்னாங்க. நீ என்ன சொன்ன? இல்ல, நாளைக்கு முக்கியமான ஒர்க் ஒன்று இருக்குது, நான் அந்த பேப்பருக்கு சப்மிட் பண்ணி ஆகணும், அதை மிட்நைட்டுக்குள்ள கொடுத்தாகணும், அதனால நான் பிஸி வரல அப்படின்னு சொன்னேன். சரி, அப்ப அதுக்கு அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கிற போது, மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ the way in which you are busy being busy, the way in which you are working by your office, you may not even have time to drop dead ன்னு சொன்னா. The way in which you keep yourself busy, the way in which you are working in your office, the way in which you are committed to your career, you may not even have time to drop dead. And John says very true அப்படிங்கிறார். எனக்கு சாகரத்துக்கு கூட உனக்கு நேரம் கிடையாது, ஓடினே இருக்கிற, அந்த மாதிரி நீ ஓட ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் சிக்னஸ் சொல்ற போது உனக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் சிக்னஸ் என்னன்னா, யூ வாண்டட் டு டை. இப்போ டெத் வந்து 100%ன்னா நீ சைனஸ் ப்ராப்ளம்ங்கிறது ஒரு 10%, பேச முடியலைங்கிறது இன்னொரு 10%, மென்சஸ் ப்ராப்ளம் வந்து இன்னொரு 10%. இந்த மாதிரி நீ 5% 10% ப்ராப்ளமா நிறைய கிரியேட் பண்றது கூட death in small doses. You really want to die, you don't want to live, you are angry at yourself, you are angry at your parents, you are angry at your office, you are angry against men, you are angry against sex, you are angry against too many things, and because you are angry and because you do not know how to express it, you wanted to die. In order to die, in small doses you created 10 different problems, 10% like. So death in small doses தான் உங்க சிக்னஸ் அவ்வளவா அப்படின்னு ஒரு சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் செக்ஸ் இஸ் ஆல்சோ லவ், யூ டோன்ட் வாண்ட் லவ், யூ ஆர் அன்கம்ஃபர்டபிள் வித் லவ், ஸோ யூ மூவ் அவே. ஸோ இன்டிமசியும் உனக்கு பிடிக்கல, அதனால இதுவும் பிடிக்கல, அண்ட் யூ நேம்ட் இட் அஸ் பேட் அப்படிங்கிறார். அதுக்கப்புறமா ஒரு நாள் கம்பல் பண்ணி உடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்றா, வா நம்ம ஸ்ட்ரிப்டீஸ் கிளப்புக்கு போ, கேபரே டான்ஸ். ட்ரெஸ் இந்த பெண்கள் ஒவ்வொன்றா கழட்டி போட்டுட்டு இருப்பாங்க, ஒரு 10-20 ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதுல ஒரு 10-15 ட்ரெஸ் கழட்டி போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரிப்டீஸ்ன்னு பேர் இருக்கு, கேபரே டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நைட் கிளப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை கேர்ள் ஒருத்தி கூட்டிட்டு போறா. சரி, கேர்ள் நம்ம இதுக்கெல்லாம் போவோமா அப்படின்னு கேட்டா, இல்ல நம்ம டாம்பாய் மாதிரி கலாட்டாலாம் பண்ணணும் வா அப்படின்னு ஒருத்தி கூட்டு போற போது இவங்க 2 பேரும் உட்காந்து இவங்க ட்ரிங்க் சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கேர்ள் ஸ்ட்ரிப்டீஸ்ன்னு ஒவ்வொன்றா கழட்டி போட்டுக்கிட்டே வர்றா ட்ரெஸ்ஸை. அப்போ ஒரு பார்ட் ஆஃப் த மைண்ட் சொல்லுது, ஐயோ இவ்வளவு மோசமா ஒரு பொண்ணு இருப்பாளா, இவ்வளவு ஆம்பளைங்க பாக்குறாங்க, இவ்வளவு பேர் பாக்குறாங்க, இதுக்கு நடுவுல ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா அவ கழட்டி போட்டுக்கிட்டு இவ்வளவு குட்டியா பேண்டிஸோட இவ்வளவு குட்டி பிராவோட இருக்கிறாளே அப்படின்னு ஒரு பார்ட் ஆஃப் த மைண்ட் சொல்லுது. இன்னொரு பார்ட் ஆஃப் த மைண்ட் சொல்லுது, ஜாலியா இருக்குது, இவளுக்கு இருக்கிற துணிச்சல் மட்டும் நம்மளுக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இவ எவ்வளவு தைரியமா எவ்வளவு துணிச்சலா சப்தான் போங்கடான்னு சொல்லிட்டு இவளுக்கு பிடிச்ச மாதிரி டான்ஸை இவ ஆடுறா. இத்தனை பெரிய கையில ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சு மொத்த அட்டென்ஷன் இவ கையில வச்சிருக்கிறாளே, நமக்கு ஏன் அந்த பவர் இல்லாம போச்சு? எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறா, எவ்வளவு துணிச்சல்காரியா இருக்கிறா, எல்லா ஆம்பளைங்களும் சப்தான் போங்கடான்னு சொல்றாளே, இவ சௌரியத்துக்கு டான்ஸ் ஆடுறாளே, இவ இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடுறாளே, எல்லாரையும் கை முன்னால வச்சிருக்காளே, வாடான்னா அவன் எழுந்து ஓடாடுவான், துட்டு கொடுறான்னா $100 எடுத்து கையில கொடுப்பான். எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறா, ஏன் என்னால இந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருக்க முடியல, முடிஞ்சா நான் கூட இந்த மாதிரி டான்ஸ் ஆட முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் சொல்லுது. ஐயோ இவ்வளவு கேவலமாலாம் பொம்பளைங்க இருப்பாங்களா, இப்படி எல்லாம் கூட ஆம்பளைங்க இருப்பாங்களா, இப்படிலாம் கூட டான்ஸ் ஆடுவாங்களா, இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு ஆள் வேற வருவாங்களா அப்படின்னு இன்னொரு மைண்ட் சொல்லுது. there's a conflict. இந்த அன்கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லுது, ஒரு பக்கம் பண்ணுன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் கான்சியஸ் மைண்டு ரூல் ரெகுலேஷனு, தப்பு நியாயம் தர்மம் இதெல்லாம் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு ஒரு கான்ஃபிளிக்ட் ஒன்று கொண்டாடுது. ஸோ அதுவும் இங்க வெளியில வருது.
And people are always searching for the body of knowledge, and no one is searching for the knowledge of the body அப்படிங்கிறாங்க. Everyone is always in search of body of knowledge, and everyone is called intelligent, brilliant, studious. ரொம்ப புக் படிக்கிறாரு, ரொம்ப அறிவாளி ஆகிறாரு, எல்லாம் பாடி ஆஃப் நாலேஜ் நிறைய இருக்குது. When will you get to know the knowledge of your body? அப்படின்னு கேட்கிறாரு ஜான். When will you get to know the knowledge of your body? Then you will be comfortable with your body. Most of us are uncomfortable with our body. Menses டைம்ல எனக்கு வலிக்குதுன்னு சொல்ற போது, உனக்கு அம்மா என்ன சொல்லி கொடுத்தா பெரியவளாகிற போதுன்னு, that is a curse all women have got to undergo எங்க அம்மா சொன்னாங்க. அப்ப எப்பெல்லாம் அம்மா இத கர்ஸ்ன்னு சொல்றாளோ, இத வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாளோ, இத மறைச்சு வைக்கணும்னு சொல்றாளோ, அந்த மாதிரி பெண்களுக்கு மென்சஸ்ல பெயின் வரத்தான் செய்யும். எந்த பெண்ணுக்கெல்லாம் மென்சஸ் டைம்ல பெயின் இருக்குதோ அவளுக்கெல்லாம் மென்சஸ் பத்தி தப்பான விஷயத்த யாரோ சொல்லி கொடுத்திருப்பாங்க. அவளுக்கு மென்சஸ் இஸ் ஓகே, மென்சஸ் இஸ் கிரியேஷன், மென்சஸ் இஸ் கிரியேட்டிங் அ பேபி, மென்சஸ் இஸ் சம்திங் குட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அது ஹெல்த்தியா இருந்திருக்கும். அது நார்மலா யூரின் பாஸ் பண்ற மாதிரி இயல்பான செய்தியா போயிருக்கும். எப்பப்பெல்லாம் அந்த பெண்ணுக்கு பீரியட் டைம்ல பெயின் வருதோ அப்பப்பெல்லாம் அந்த பீரியடோட பேட் மெசேஜை யாரோ ஒருத்தங்க கொடுத்துருக்குறாங்க. அதை வாங்கினா இந்த மாதிரிதான் இருக்கும். எந்த பெண்ணெல்லாம் இதுக்கு வலிக்குதுன்னு சொல்றாளோ அவளுக்கெல்லாம் மெசேஜ் பேடா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவர் திருப்பி கேட்பா, எப்படி நான் உலகத்துல யாருக்கிட்டையும் சொன்னதில்லை, என் அப்பா அம்மா கிட்ட சொன்னதில்லை, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லல, அதெல்லாம் எப்படி நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லுவா இவ. அப்ப இவர் சொல்லுவாரு, யூ ஆர் லெஸ் அஃப்ரேட் ஆஃப் மீ அப்படின்பாரு ஜான். இல்ல இல்ல, ஐ எம் ரியலி அஃப்ரேட் ஆஃப் யூ அப்படின்பா இவ. You are compared to yourself, the way you are afraid of yourself, compared to that, you are less afraid of me அப்படின்பாரு. ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த நுவான்சஸ் இருக்கு பாருங்க, அதுதான் பியூட்டி. இந்த உங்களுக்கு படம் ஆரம்பிக்கிறப்பே தெரியும், கடைசியில வின் பண்ணிடுவான் ஹீரோ, கடைசியில ஹீரோயினை தான் காட்டுவான்னு உங்களுக்கு தெரியும். அதுல ஒண்ணும் கிடையாது, எல்லாருக்கும் எண்டு தெரியும் சினிமா. அந்த 2.25 மணி நேரம் சினிமா எப்படி போகுதுங்கிறது தான் இந்த த்ரில்லு. இவ எப்படி இந்த ப்ராசஸ் எடுத்து போறாரு அப்படிங்கிறது தான் இந்த சைக்கோ அனலிஸ்ட். இந்த ஆள் சொல்றது இந்த பாடி ஆஃப் நாலேஜ், நாலேஜ் ஆஃப் பாடி சொன்னதும் இதே மாதிரி இதை சொல்றதும். When will you get to understand yourself? You are more afraid of you. Compared to you being more afraid of you, compared to that, you are being less afraid of me. That is the reason why you divulge, you open up. You are willing to share, you are willing to tell me everything, which you have never told anybody, which you didn't even want to accept your own self. இந்த கேபினட் டான்ஸ் பாக்குற போது ஒரு பக்கம் இது தப்பு கேவலம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் இவளுக்கு இருக்கிற துணிச்சல் மட்டும் எனக்கு இருந்ததுன்னா, எவ்வளவு ஆம்பளைங்களை கையில வச்சிருக்கிறா இவன், எல்லாம் என்ன பாருங்கடான்னு சொல்றா பாருங்க, எவ்வளவு பவர். அந்த பவர் எனக்கு இருந்துச்சுன்னா அது எப்போ வருதோ, இந்த ஸ்பேஸ் கொடுக்கிற போது வரும். அதுல யூ ஆர் லெஸ் அஃப்ரேட் ஆஃப் மீ கம்பேர்ட் டு யூ பீயிங் அஃப்ரேட் ஆஃப் யுவர் ஓன் செல்ஃப்னு சொல்லுவாரு ஜான். அச்சா, அதுக்கப்புறம் இவன் சொல்லுவா, right from the day one I thought more of you, I thought of you more as a friend and not as a therapist அப்படின்பா இவன். A psychologist or a psychotherapist who is not a friend is not a psychologist, is not a psychotherapist. A psychotherapist who is not a friend is not a psychotherapist. விஜய் நாகசாயி ஒரு நாள் ஹிப்னாட்டிக் சர்க்கிள்ல சொன்னாரு, டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட், சென்னையில இருக்கிறார், ஒரு லீடிங் சைக்கியாட்ரிஸ்ட். எப்பெல்லாம் ஒரு பேஷண்ட் ரூம்குள்ள நுழையறாங்களோ என்னை பாக்குறதுக்கு, ஆணோ பெண்ணோ, எனக்கு உங்களை பார்த்த உடனே பிடிச்சிருந்ததுன்னா அவங்க சீக்கிரமா குணமாயிடுறாங்க. ஐ டோன்ட் நோ ஒய்ங்கிறாரு விஜய் நாகசாயி. நம்ம ஹிப்னாட்டிக் சர்க்கிள்ல சொன்னது, கான்ஃபரன்ஸ்ல சொன்னது. When the patient walks in, the first time I see the patient, if I like the patient, man or woman, they got cured much better, much sooner. உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு லைக்கிங் ஒண்ணு வந்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஜெல் ஆயிடும். சரியா? அதே மாதிரி அதுக்கப்புறம் ஐ வாஸ் லிவிங் இன் 2 worlds. ஒரு வேர்ல்டு ரியாலிட்டி பெயின்ஃபுல், இன்னொரு வேர்ல்டு சப்கான்சியஸ் மைண்ட். அது பெயின்ஃபுல்லா இருந்தா கூட அது சொல்யூஷன் கிடைச்சது. என்ன கத்தியால குத்திடுறேன், என்ன திட்டிடுறேன், அடிச்சிடுறேன், துரத்தி விட்டுறேன், எல்லாத்தையும் பண்ணிடுறேன், ஃபுல்ஃபில் பண்ணிடுறேன். ஈவன் இஃப் அதுல தப்பு நடந்தாலும் கூட என்னால முடிஞ்ச ரியாலிட்டியில அடிக்கணும்னு நினைக்கிறாங்க, அடிக்க முடியல. லவ் வேணும்னு நினைக்கிற இடத்துல கிடைக்கவும் மாட்டேங்குது.
So on the one hand, I'm living in a reality, conscious level. On the other hand, I'm living in an unconscious level. Even if I'm uncomfortable, I'm able to fulfill all my unacceptable desires there. அப்ப அதை சிங்க் பண்ற ஏரியாக்குள்ளதான் நம்ம வர்றோம். To escape from the torture of reality, we create the illness also. We trigger the subconscious mind also. That creates a dream also. சரியா? And my life is empty. In order to hide the emptiness inside me, in order to understand that I am not wanted, I am not loved, I always started running away. And one of the means was running away in the car, running away from people, running away from lovers, running away from dating people. Acha, I could not know the distortion that I had inside my mind. I had distorted my parents' feelings, and I had this distortion, and I did not know. And ultimately, John rescued me bit by bit, piece by piece, without my awareness. எப்படித்தான் நடந்ததுன்னே தெரியாமலே கொஞ்சம் கொஞ்சமா பிட் பிட்டா பீஸ் பீஸா ஒரு ஆற்றுப்போக்கு ஓடுற மாதிரி இந்த ஆளு கிராஜுவலா என்ன பேச வச்சு ஒவ்வொரு இடமா என்ன சிங்க் பண்ண வச்சு ஒரு சேஃப் கிரவுண்டை எனக்கு கொடுத்து அந்த சேஃப் கிரவுண்ட்ல நான் எனக்கு உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்து கொட்ட முடிஞ்சு அதுக்கெல்லாம் ஒரு ஆற்றுப்படுத்துதல் வடிகால் அந்த மாதிரி கிடைச்சு அதனால நான் இப்ப அல்டிமேட்டா ஐ பிகேம் ஓகே. நவ் ஐ லவ் மை செல்ஃப். நவ் ஐ ஸ்டார்டட் லவ்விங் மை மம்மி டாடி. முன்னால ஐ ஹேட்டட் தெம். அதுக்கப்புறம் ஐ ரீகனெக்டட் வித் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் அதர் ஏரியாஸ் ஆல்சோ சொல்றாங்க. இப்ப இனிமே நான் எதை பார்த்தியும் பயப்பட வேண்டாம். I don't have to split me into pieces. I have synchronized all my pieces together. எனக்குள்ள இருந்த நிறைய டிவிஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒருங்கிணைச்சாச்சு. I don't have to pursue a career like a man anymore. இப்ப நான் சாய்ஸ்ல வேலைக்கு போலாமே தவிர நான் ஒரு கம்பல்ஷன்ல வேலைக்கு போக வேண்டாம். I don't have to compete with a man. Now I can pursue a career like a man. I need not have to have a career to run away from romance. Romance ஏமாத்துறதுக்காக வச்சிருந்த career. No, I'll go to work in order to do the work, not to escape from romance, not to escape from sex also. I don't have to be sick anymore. I need not have to use sickness as an excuse not to do a job also. And I can be whole, perfect, complete. I do not feel indecent to expose my inner thoughts. If I believe someone else may be thinking of me otherwise, I do not feel indecent to expose my inner thoughts in front of other people. Now I am not frightened. I don't have to think of things as decent as indecent. Things are just the way they are. I don't have to think of things as decent or indecent. Things are just the way they are. I could have written it as a novel and made it as somebody else's story, but still it is a mirror of my life only. I didn't want to cheat. I didn't want to tell a lie. So I made it as an autobiography, giving me my details, exposing myself, rendering myself vulnerable in front of all the people. And a novel is only a mirror of my conscious and unconscious, but this is me, my conscious and my unconscious, revealed in front of all of you. Real happiness stems from facing self that allows you to give, love and be loved. Real happiness stems from facing one's own self that allows you to give love and be loved. But some cannot love until they are set free by love. But some cannot love until they are set free by love. One of the wonderful books. I am done. Thank you. So really, in the speech, edit பண்ணாத speech ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Sir, please repeat that line, sir. Last line. Last line. Real happiness stems from facing one's own self that allows you to give love and be loved. Real happiness stems from facing one's own self that allows you to give love and be loved. But some cannot love until they are set free by love. But some cannot love until they are set free by love. So this was the way she fought against fears and came out. Lucy Freeman.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ரியலி. ஒரு அதாவது இட் இஸ் நாட் தட் நம்ம அந்த ஸ்டோரி படிச்சது மட்டும் இல்ல. சி வாட் இஸ் ஹேப்பனிங், ரியல் கவுன்சிலிங்னா என்னெல்லாம் நடக்கும், நம்ம பிரெயின்குள்ள என்ன ப்ராசஸ் நடக்குது, நாம எப்படி திங்க் பண்ணுவோம், மற்ற ஒரு கவுன்சிலர் வந்து நம்ம கிட்ட இருந்து எப்படி வெளியில எடுப்பாரு, நம்மளோட ப்ராசஸ் அந்த நேரத்துல எப்படி இருக்கும், ஒரு மைண்ட் என்ன சொல்லுது, ரியலாவே இதெல்லாம் நமக்கு நடக்கிறதுன்றத உணர வைக்கும். இது இந்த பாட்டு கேட்கும் போது நம்ம அந்த ஒரு ஸ்டெப்பையும் ஃபீல் பண்ண வைக்கும். இது இதை பார்த்தாங்கன்னாவே they need not to go to this counseling. அவங்களே திங்க் பண்ணி அவங்களே ஒரு ப்ராசஸ்க்கு வந்து அவங்களே வெளியில வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் பலருக்கு அமையும் நிச்சயமாக. வேற யாராச்சும் மற்றவங்களுக்கு உங்கள் கருத்துக்களை 100 வருஷத்துக்கு முன்னால ஃப்ராய்டு கண்டுபிடிச்சிருக்கிறார். அதுதான் 70 வருஷத்துக்கு முன்னால இந்த புக்கை எழுதியிருக்கிறாங்க. அதுதான் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் ஒண்ணுமே இன்னைக்கும் நமக்கு அது அப்படியே அந்த மைண்ட் ப்ராசஸ் தானே, அந்த மென்டல் ப்ராசஸ் நமக்கு தேவை, இன்னைக்கும் நம்ம பண்றதுதான். அருமையா இருக்கு. ரொம்ப அருமையான புக்கு. ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி ஒருத்தருமே ஒரு பாட்டுல வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். இது ஒரு கவுன்சிலர் கிட்ட போகாம இந்த புக்கு படிச்சாவே எல்லாருமே ஒரு ஃப்ரீனஸ்க்கு ஒரு ஃப்ரீ மைண்டுக்கு வந்துடலாம், ஃப்ரீ மைண்ட் செட்டுக்கு வந்துடலாம். So such a very nice and உங்க presentation as usual awesome-ஆ இருந்தது. அப்புறம் சார், was there a friend really called B? B. ஆமா. ஓ, சோ அது இமேஜினேஷன் கிடையாது. இல்ல, BEEB அந்த பொண்ணு பேரு பேபி. ஓகே ஓகே. ஹனி பீ மாதிரி அது பீன் பேர் வச்சிருக்காங்க. அது ரியல். ஓகே. அது பொண்ணு செத்து வர போயிடுறா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதோ ஒன்று செத்து போயிடுறா. யுவர் பார்ட் ஆஃப் மீ டைட் அப்படிங்கிறா. ஓகே ஓகே. So she was that attached to the friend. Okay. And sir, she says she hates her mom. ஆனா அவங்க அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. she takes up whatever her mom says ன்ற மாதிரி இருக்கு. அண்ட் அம்மா கூடவே இருக்கணும்ன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. சோ ஒரு பக்கம் ஹேட்டடும் இருக்கு, ஒரு பக்கம் இது ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி இருக்கு. Almost all of us have got a love hate relationship with our mummy daddy. நான் சர்க்கிள் ஹிப்னாட்டிக் சர்க்கிள் சரி பல ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல கேக்குறது இது. ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் மர்டரர்ஸ். நம்பர் 1. நம்பர் 2, அது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னா, யாருக்கெல்லாம் தம்பியோ தங்கச்சியோ இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இப்போ கை தூக்குங்க. உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருக்கிறாங்களா? எனக்கு அக்கா அண்ணா தான் இருக்காங்க சார். ஓகே, அதுதான். தம்பி தங்கச்சி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, முதல் குழந்தை பிறந்த உடனே அம்மா 100% அட்டென்ஷன். ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே நம்ம லாஜிக்கல் லெஃப்ட் பிரெயின் கான்சியஸ் மைண்ட் ஆளுக்கு பாதி அட்டென்ஷன். ஆனா ரியாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளியில இருந்து வந்தது பாத்தீங்களா ஒரு குட்டி பேய் பூதம், அது அம்மா மடியில உட்காந்துட்டு அம்மாவை நெஞ்ச கட்டி பிடிச்சிட்டு 100% அம்மா எனக்கு நீ போடான்னு சொல்லிச்சு. சரி, அதுதான் ஃப்ராடு. எங்கிருந்தோ வந்தது, அம்மாவை கட்டி பிடிச்சது. அம்மாவது இறக்கி விட்டுட்டு என்ன பிடிக்கணும்ல, அம்மாவும் அந்த குட்டி பேயை பிடிச்சின்னு தான் இருந்தா. இந்த குட்டி பிசாசை மட்டும் கொலை பண்ணிட்டோம்னா திருப்பியும் அம்மா 100% கிடைச்சிரும். இந்த குழந்தை வந்து ரீசனபிள். பாதி நீ வச்சுக்கோ, இந்த தொடையில நீ உட்காந்துக்கோ, இந்த தொடையில நான் உட்காந்துக்கிறேன்னு கேட்டுச்சு. ஆனா அந்த குழந்தை ஃபுல்லாவே பட்டுச்சே, கொடுக்கல. அதனால எப்பெல்லாம் தம்பி தங்க பிறந்ததோ அப்பெல்லாம் you lost your mummy, you lost your daddy, and you wanted to kill your mummy, you wanted to kill your daddy. You did not know how to do it, you did not do it. So all of us felt like murderers. இது ஃபீலிங் இது ஒண்ணுதான்றாரு இவரு. மனசுக்குள்ள ஃபீல் பண்ணீங்கன்னா தட்ஸ் இட். இது கொலை பண்ணாதான் கொலைன்னு அர்த்தம் இல்ல. கொலை பண்ணணும்னு நினைச்சாலும் கொலைதான். உங்க கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்டுக்கு தெரியாது எது நிஜம் எது பொய்ன்னு தெரியாது. ட்ரீம் எல்லாம் நிஜம் நம்புது. அது ட்ரீம் நடக்கிற போது உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ட்ரீமை நிஜம் நம்புது. புரியுதா? அதனால எல்லாம் தம்பி தங்க இருந்ததுன்னா நீங்க எல்லாம் கொலைகாரங்கன்னு சொல்றது. பண்ணல, கொலைகாரங்க தான். இல்ல சார், அது உண்மைதான். நான் கடைசி பையன் 4வது. இப்பதான் தெரியுது ஏன் என் 3 அண்ணங்களை என்ன போட்டு போல பண்ணு போதாங்க. நல்லா அடிப்பாங்க. அடிச்சுட்டு சொன்னா கொண்டுடுவேன்னுவாங்க. அம்மாட்ட சொன்னா கொண்டுடுவேன். அடி செம போல பண்ணு. இப்பதான் தெரியுது சப்கான்சியஸா ஒவ்வொருத்தனா வர லாஸ்டா நான் மாட்டினது 3 பேர் சேர்ந்து என்ன அடிச்சானுங்க. ஆமா, சூப்பர் சார், எக்ஸலண்டா இருந்தது சார். நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருந்தது சார். Thank you. வெல்கம். Thank you so much. சார் அகிலா,
பேசுங்க, நிஜமாவே இவ்வளவு நாள் அந்த விடுகதை பதிலே இல்லாத விடுகதை மாதிரி இருந்தது. இன்னைக்குதான் அந்த சென்டென்ஸ்ல கிடைச்சிருக்கு. அந்த அம்மாவது இறக்கி விட்டுட்டு நம்மள தூக்கி வச்சிருக்கலாம்ல, ம். அத அவங்களும் பண்ணல. This is what being a first child really I am one. Excellent சார், sir. அதுக்கு சில அம்மாக்கள் என்ன தெரியுமா ஆன்சர் பண்ணுவாங்க, ஐ வில் நாட் அக்ரி. இத்தனை நாள் ஒன்ன வச்சிருந்தேன்ல, இப்ப தம்பி பாப்பா வச்சுக்கிறேன், தங்க பாப்பா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த குழந்தைக்கு தெரியாது இல்லையா, செகண்ட் பேபிக்கு. அந்த பேபிக்கு முன்னால நடக்கிறதா அந்த பேபிக்கு தெரியும். ஸோ அது அப்படி சிலர் சொல்றாங்க. அப்படி நீங்கள் வந்து ரொம்ப அழகா இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி, ரேஷனல் திங்கிங் யூஸ் பண்ணி, லாஜிக் யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. குழந்தைக்கு ஒரு இதுவும் தெரியாது. குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே சமாச்சாரம் இமோஷன். இத்தனை நாள் அம்மா இருந்தா இப்ப அம்மா இல்லை, இந்த பிசாசு வந்ததுனால அம்மா இல்லை. அதனால இது ஃபீலிங்ல தான் டெசிஷன் எடுக்குது. மொத்தம் சைக்காலஜியும், சைக்கோ தெரப்பியும், டிரான்சாக்ஷனலிசம், நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கும், ஹிப்னாசிஸும் முதல் 5 வருஷம் இம்பார்ட்டன்ட் சொல்லுது. 5 வருஷத்துல எடுக்கிற எல்லா டெசிஷனும் உணர்வுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்டன. மெச்சூரிட்டி, இன்டெலிஜென்ஸ், நாலெட்ஜ், விஸ்டம் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள். அந்த வீட்டுக்குள்ள சர்வை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்து எடுத்த முடிவுகள். அம்மா அப்பா பர்மிட் பண்ண எமோஷன்ஸை மட்டும் எக்ஸிபிட் பண்ணீங்க. அம்மா அப்பா ப்ரொஹிபிட் பண்ண தடை செய்த எல்லா எமோஷன்ஸையும் சப்ரஸ் பண்ணீங்க. அதனால நீங்க அப்பவே உடைய ஆரம்பிச்சிட்டீங்க, வேறு விதமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் கண்டுபிடிச்சு அதை மட்டும் பண்ணி நீங்க அடாப்டட் சைல்டா இருந்ததுல உங்க ஃப்ரீ சைல்டு இன்னமும் அழுதுன்னா இருக்குது. அதனால நீங்க சொல்ற நியாயமெல்லாம் ரொம்ப ரைட்டு. 2 வருஷம் உன்னை நான் வச்சிருந்தேன், 2 வருஷம் அவனை வச்சுக்கிறேன், ரொம்ப ரைட்டு. அதுக்கு புரியாதுல்ல, அதுக்கு இமோஷன் மட்டும் தான் தெரியும். அதுக்கு ரீசனிங் அவுட், ரேஷனாலிட்டி எல்லாம் தெரியாது. இப்ப குழந்தை கதையே சொன்னேன்னு 1 வருஷம் 364 நாள் அம்மா கரெக்டா வந்து 5 மணிக்கு பிக்கப் பண்ணா, ஒரு நாள் பிக்கப் பண்ணல. குழந்தை வலிச்சதை மட்டும்தான் ஞாபகம் வச்சிருக்கோம். நல்லா இருந்தது ஞாபகமே இருக்காது குழந்தைக்கு. சார் நல்லா இருந்துச்சு சார், நல்ல பிரசன்டேஷன் சார், தேங்க்யூ வெரி மச் சார். அப்ப ரொம்ப டிஃபரன்ஸ், 2 குழந்தைக்கு டிஃபரன்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா, ஐ மீன் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் செகண்ட் சைல்டுக்கும் அப்ப அவ்வளவு இருக்காது லெக்சர், அவ்வளவு அஃபெக்ட் ஆகாது இல்ல? கேள்வி, பிரமாதமான கேள்வி, வண்டர்ஃபுல் கேள்வி. ஏன்னா இந்த 2 வயசு குழந்தை, முதல்ல இந்த 2 வயசு இருக்கும் போது குழந்தை பிறந்ததுன்னா ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 இயர்ஸ் லேட்டர். இந்த குழந்தைக்கு 3 வயசு, அந்த குழந்தைக்கு 5 வயசு இருக்கும்ல, அப்போ ரெண்டும் அம்மாவை விட்டுட்டு அதுங்க விளையாட போயிடும். அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடும். முதல்ல அது வந்தப்ப மட்டும்தான் அதுக்கு 6 மாசம் 1 வருஷம் அதுக்கு ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறமா இதை அக்செப்ட் பண்ணிடுச்சு, இது நம்ம ஊர்ல தான் இருக்குமோ அப்படின்னுட்டு, வேற வழி இல்ல இதை ஏத்துக்குவோம் அப்படின்னு ஏத்துக்குச்சு. அது நகர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்க ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. 3 வயசு 5 வயசுல இருந்து அதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுங்க. இனிமே அம்மாவை டிஸ்டர்பே பண்ணாது, அதுங்களே விளையாடும், அதுங்களே சண்டை போட்டும் அதுவே சேர்ந்துக்கும். இப்ப நீங்க 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றீங்கன்னா இதுவும் அதுவும் கனெக்ட் ஆகாது, ரெண்டும் உங்களை அடிக்கும், சேர்த்து வச்சு அடிக்கும். வேற ப்ராப்ளம் வரும், ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நினைக்காதீங்க, வேற ப்ராப்ளம் வரும். சரி சரிங்க சார். அதுக்கு ரெண்டும் சேராது. அதோட ஏஜ் குரூப் ஃப்ரெண்ட் வேற, இதோட ஏஜ் குரூப் ஃப்ரெண்ட் வேற. வீட்டுக்குள்ளேயே உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது, பேச முடியாது, படிக்க முடியாது, ஒன்னா விளையாட முடியாது. அதுக்கு வேற விளையாட்டு சாமா, இதுக்கு வேற விளையாட்டு சாமா, அதுக்கு வேற ஃப்ரெண்ட், அது சேர்க்காது, இல்ல பக்கத்துலயே சேர்க்காது. அதனால அது இன்னும் காம்ப்ளிகேட்டட். அதனாலதான் சொல்றது 2 வயசுக்குள்ள இன்னொரு குழந்தைய பெற்றுங்கன்னு சொல்றது. 2 to 3 years மேக்ஸிமம் கேப். அப்பதான் அதுக்கு அந்த லெவல் ஆஃப் திங்கிங்கும் லெவல் ஆஃப் பிளேயிங் ஃபீல்டும் லெவலா இருக்கும். 3 வருஷத்துக்கு மேல போச்சுன்னா அதோட விளையாட்டு சாமா வேற, இதோட விளையாட்டு சாமா வேற. ஒரே விளையாட்டு சாமா விளையாடினா மட்டும்தான் அம்மா ரிலீவ்டா இருக்க முடியும். இல்லைன்னா இந்த ஒத்த குழந்தை என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் அம்மா வந்து கட்டிடும். அம்மாவா, அம்மா போர் அடிக்குது, அம்மா விளையாடு, அம்மா கொடு. ஒத்த குழந்தை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். 2 வளர்க்கறது தான் ஈஸி. ஓகே சார். அது கொஞ்சம் கேப்லயே பிறந்துடணும் 2 குழந்தைங்க. 2 to 3 years தான் மேக்ஸிமம் கேப். ஓகே சார், நல்லா இருந்துச்சு சார், உங்க பிரசன்டேஷன் நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ சார். வெரி குட். மற்றவங்க வாங்க மேடம். தேங்க் யூ. வேற யாராச்சும்? தேங்க் யூ. நடராஜன் பேசுறீங்களா? சார், இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். வாங்க. வெரி குட். அடுத்த கிளாஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருந்தது. யூடியூபை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் சார். அதனாலதான்
உடனே சாரோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அப்படியா இன்னைக்கு சொன்ன இமீடியட்டா சார்ஜர் இல்லாம போட்டோ இது ஆஃப் ஆயிருக்கு சார். அடுத்த கிளாஸ்ல இருந்து ஃபுல் வீடியோ வர வச்சுக்கிறேன் சார் நான். காலையிலேயே அது 100% சார்ஜர்லாம் மாதிரி பண்ணிடுங்க. சாயங்காலம் ப்ரோக்ராம் இருந்ததுன்னா. ஆமா உங்க ஆமாங்க நம்பர் சார். அதாவது இப்ப காதுல வச்சு கேட்கற மாதிரி ஆயிப்போச்சு. ரொம்ப சாரோட குரலை வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்த திருத்தமா தமிழ் உச்சரிப்பு சொல்றது வந்து ரொம்ப பிரமாதமா இருக்குதுங்க சார். அது அதில் யூடியூப்ல வந்து நான் எப்பயுமே மாத்திக்கினே இருப்பேன். சாரோட யூடியூப்பை போட்டுட்டு மொத்தமும் பார்த்துட்டேன் சார் நான். வெரி குட் வெரி குட். ஆமா ரொம்ப சந்தோஷம் சார். 100 இருக்குது வீடியோ யூடியூப்ல. வெரி குட் வெரி குட். நடராஜன் சார் உங்க நம்பர் சொல்லுங்க, நாங்க டீடைல் அனுப்புறோம் ஒரு முறையும். ஓகே சார். 950001 950001 8586 சார். 8586. ஓகே थैंक यू. 950001 8586 8586. சரி ரைட். நானும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். மெசேஜ் அனுப்புறோம். சரியா? நாளைக்கு இதே புக்கை இங்கிலீஷ்ல இன்னொரு குரூப்ல போடுறேன். இங்கிலீஷ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. சரிங்க சார். Thank you. Thank you. லாங்குவேஜ் கொஞ்சம் ஒழுங்கா பேசுறேன். தமிழும் சரி இங்கிலீஷும் சரி ஒழுங்கா பேசுறேன். Thank you. ஆமாங்க சார். அழுத்த திருத்தமா இருக்கு சார். அந்த வார்த்தையோட உச்சாரணம் தான் நல்லா பிரமாதமா இருக்கு. தேங்க்யூ. வேற யாராச்சும்? மற்றவங்க ஜோசப் சார் இருக்கீங்களா? ஜோசப் இருக்கீங்களா? வேற யாரும்? ஜோசப் சார் இருக்கீங்களா? வேற யாராச்சும் இருக்கீங்களா? பண்ணிக்கலாம். சார் ஒரு சின்ன ஒரு क्वेश्चन ஒன் சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு ஒரு வேர்ட் போட்டிருந்தீங்க. அது என்ன மீனிங்? அது வெரி குட். சோமா அப்படின்னா பாடி. SOMA சோமா அப்படின்னா பாடின்னு அர்த்தம். அப்ப சைக்கோசோமேட்டிக்னா நீங்க பாடியில பெயினோ ஒரு ப்ராப்ளமோ நோட்டீஸ் பண்றீங்க. ஆனா இது ரீசன் வந்து சைக்காலஜி. பாடியில நீங்க எவ்வளவு கியூர் பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துனே இருக்கும். ஏன்னா சோர்ஸ் சைக்காலஜில இருக்குது. சைக்காலஜியை சரி பண்ணா பாடி சரியா போயிடும். இவ அழாமலே வச்சிருந்தா பாத்தீங்களா, கோவத்தெல்லாம் வச்சிருந்தால அழுத போது அந்த பாடி எல்லாத்தையும் சரி பண்ணிடுச்சு. So there is no pain in reality. பெயின் நீங்க சைக்காலஜிக்கலாவும் கிரியேட் பண்ணலாம், பிசியலாஜிக்கலாவும் கிரியேட் பண்ணலாம். அதுல சைக்கோசோமேட்டிக்னு சொல்றது இங்க பாடியில பார்த்தா டெம்பரேச்சர் இருக்கும், பாடியில பார்த்தா ப்ராப்ளம் இருக்கும். உங்களுக்கு டயக்னாசிஸ் பண்ற போது நிச்சயமா இருக்கும். ஆனா காரணம் பாடி இல்ல. சொல்ல போனா 80% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இன் த பாடி ஆர் டியூ டு மைண்ட். அந்த 80% மனசை நல்லா வச்சுட்டோம்னா பாடி ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஓகே. பெரிய ஆளுங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற போது டாக்டர் சொல்லுவாருக்கா, நாங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம், பாடி தான் ஃபைட் பண்ணணும். பாடி இல்ல மைண்ட். வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா the body will fight and recover. அப்ப அவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்கன்னா போயிடும். இப்ப சும்மா இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, போன மாதம் எங்க டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இந்தியா முழுக்க இருக்குது. கோயம்புத்தூர்ல நம்பர் 1 லேடி ஃபவுண்டர் PK சாரோன்னு பேரு. அவங்க பிறந்த நாள் ஆகி ஒரு வாரத்துல இறந்து போனாங்க. இல்ல போன மாசம். கொச்சின்ல ICTN வருது. இவங்க வந்து சாட்டாங்க வந்து ஃபவுண்டர் பிரசிடென்ட், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் கோயம்புத்தூர் ஃபவுண்டர் பிரசிடென்ட். இவங்க பிறந்த நாள்ல இருந்து 7வது நாள் இறந்து போனாங்க. ICTA கொச்சின் ஒன்று வச்சுக்கிறோம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் கொச்சின்ல. அதோட கரண்ட் பிரசிடென்ட் செபாஸ்டியன் பேரு. அவரு பிறந்த நாள் வந்து 10வது நாள் இறந்து போனாரு. இதுவும் நம்பர் 1, இதுவும் நம்பர் 1. 2 மேஜர் குரூப் இன் இந்தியா. 2ஓட பிரசிடென்ட்டும் இறந்து போனாங்க. 2 பேரும் பிறந்த நாள்ல இருந்து ஒரு வாரத்துல இறந்து போனாங்க. நான் அந்த குரூப்ல எழுதியிருந்தேன், பிறந்த நாள் அன்னைக்கு மேபி தே ஃபெல்ட் குட், கம்ஃபர்டபுள், இனஃப், முடிஞ்சிருச்சு, போதும், இனிமே தேவையில்லைன்னு அவங்க மனசுல முடிவு பண்ணிட்டாங்க. பிறந்த நாள்ல இருந்து 10 நாள் கூட இறந்து போயிட்டாங்க. 2 பேரும் எக்ஸ்பர்ட்ஸ், 2 பேரும் சைக்காலஜி தெரிஞ்ச ஆள். 2 பேருமே பிறந்த நாள்ல இருந்து 10வது நாள் இறந்து போனாங்க. நீங்களே போதும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா வந்துடும். ஓகே, ஒரு ஃபுல்ஃபில்னஸ். ஆமா, இன்கம்ப்ளீஷன்லயே வரும். என்னால சமாளிக்க முடியாதுனாலும் போயிடும். எப்படி சமாளிக்கும்? அதாவது people have a problem, helpless, but people are hopeful.
When people become helpless and hopeless also, that's the time they die. Helpless people never die. Hopeless people die. Helpless, hopeful tomorrow. நாளைக்கு சரியாயிடும், 3 மாசத்துல சரியாயிடும், அடுத்த வருஷம் சரியாயிடும். புரியுதா? ஹோப்ஃபுல். ஹோப்லெஸ், இன்னைக்கு சரியாகாது, எப்பவுமே சரியாகாது, அவங்க இறந்து போயிடுவாங்க. ஒரு ரியல் இன்சிடென்ட் இப்ப ரீசெண்டா நடந்தது. என்னோட சித்தப்பா, 3 பேர் இருக்காங்க. கடைசி சித்தப்பா, அவங்க பையன் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான். 2019 டிசம்பர்ல. அவன் போனதுல இருந்து இவர் சொல்லிட்டு இருந்தாரு அவங்கிட்ட, என்ன எடுத்துன்னு போயிடு. கரெக்டா 1 வருஷம் அவனுக்கு, அந்த 1 வருஷம் கழிச்சு அந்த 1 வருஷத்தை இது முடிச்சாங்க. அடுத்த 10 நாள்ல அவருக்கு சுகர் ரைஸ் ஆயிடுச்சு, காலில் பிரச்சனை வந்தது. 1 மாசத்துல கடகடன்னு அந்த பிரச்சனை போய் இம்ப்ரூவ் ஆகி, அவர் என்னைக்குமே நான் இருக்கணும்னு நினைக்கல. நான் ஆல்மோஸ்ட் எப்ப பேசினாலும் நான் கடைசின்றதையே சொல்லிட்டே இருப்பாரு. அந்த ப்ராப்ளம் வந்த ஒரு 30 நாள்ல இறந்துட்டார். ரியலா எனக்கு தெரியும் அவருக்கு ப்ராப்ளம் மென்டலின்றது நிறைய ஸ்ட்ராங்கா. அவர் பிரச்சனை வந்து நான் இங்க இருக்கக்கூடாது, போயிடணும்னு நினைச்சிட்டாரு. இந்த ப்ராசஸ் அவரை 1 வருஷத்திலேயே கொண்டுடுச்சு. ஸோ இட் ஹேப்பன், ரியலா நடந்தது. நான் அவருக்கு தலைமுறை சொன்னேன், பட் அவர் கேட்கவே இல்லை. இது மென்டல் ப்ராசஸ் தான். நிறைய பேர் இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ஸோ நம்ம சிந்தனைகளை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இது 1 வருஷம் இன்னொரு கதை சொல்றேன். டாக்டர் காளியப்பன் பேரு, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃபார் 15-20 இயர்ஸ். இப்போ ரீசெண்டா 2 வருஷத்துக்கு முன்னால இறந்து போனார். டாக்டர் காளியப்பன் பேரு. ஆல் இண்டியா லெவல்ல ஒரு 10-20 சைக்காலஜி அசோசியேஷன்ல பிரசிடென்ட், செக்ரட்டரி, மற்ற போர்ட்போலியோ வச்சிருந்த ஆளு. அவரோட ஒய்ஃப் இறந்து போனாங்க. எக்ஸாக்டா 1 மாசத்துல அவரும் இறந்து போனாரு. அதே டேட்ல இறந்தவங்களா இருப்பாங்க சார். ஒரே 1 மாசம். இது சொல்ல வர்றது சைக்காலஜி பாசிட்டிவாவும் ஒர்க் பண்ணும், நெகட்டிவாவும் ஒர்க் பண்ணும். ஆனா சைக்காலஜி ஒர்க் பண்ணும். மிஸ் பண்ணாரா வைஃப்? ஆமா, குழந்தைங்க 2 அமெரிக்கா போயிடுச்சுங்க. ஒய்ஃபோட இவர் இருந்தாரு. ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், இது மனவியல் துறை தலைவர். கிட்டத்தட்ட 20 வருஷம் தலைவர் அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. எல்லா சைக்காலஜியும் தெரிஞ்சதுனால சைக்காலஜி வில் ஒர்க் திஸ் வே ஆல்சோ, தட் வே ஆல்சோ. அதுக்கப்புறம் இப்ப இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு when you give up you die. சோ பாசிட்டிவாவும் இருக்கும் சைக்காலஜில. இது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியே தீர்றதுன்னு முடிவு பண்ணிட்டா, பொண்ணை எப்படியாவது மஸ்கா போட்டு கல்யாணம் பண்ணிடலாம், அந்த பையன் தான் ஓணும்னா பண்ணிடலாம். அமெரிக்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஆளு தீவிரமா ஒர்க் பண்ணி சைக்காலஜில, அல்டிமேட்டா என்ன ஆச்சுன்னா, அமெரிக்கால வேலை பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளோட பார்ட்னரே ஹஸ்பண்ட்னு சொல்லி போனார். எப்படியோ ஒர்க் அவுட் ஆயிடும். உங்களுக்கு தான் வேலை கிடைக்கணும், நீங்களுக்கு தான் விசா கிடைக்கணும், உங்களுக்கு தான் எல்லாம் ஆகணும்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒய்ஃபு கிடைச்சா கூட போயிடலாம்ல. ஏன் ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபை கூட்டு போகணுமா? ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கூட்டு போக கூடாதா? அமெரிக்கா போறதுனால முடிவு பண்ணிட்டான். எக்ஸாக்டா 1 இயர் கல்யாணம் கட்டி போயிட்டான். இட் ஹேப்பன்ஸ். மகிழ்ச்சி. சோ கலந்து கொண்ட இல்ல இன்னொரு பாசிட்டிவ் இன்னொரு கதை ஒன்று சொல்லிடுறேன். உல்ஃப் டிம்மர்மன் அப்படின்னு ஒரு ஆளு, ஷார்ட் புட். இது வந்து மொத்தம் 6 த்ரோ இருக்குது உங்களுக்கு. மொத்தம் நார்மலா 3 ஷார்ட் புட் மாதிரி த்ரோ எல்லாம் 6 இருக்கும். ஜாவ்லின் த்ரோவோ, ஷார்ட் புட் த்ரோவோ, டிஸ்கஸ் த்ரோவோ 6 த்ரோ இருக்கும். 5வது த்ரோல இந்த ஆள் 20 மீட்டர் ஷார்ட் புட் போட்டிருந்தாரு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ். இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் இல்ல, பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ். அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் கம்மியா தான் இருந்தது, 19 இருந்தது. அதுல 7வது ரேங்க்லயோ 8வது ரேங்க்லயோ ராண்டி பான்சர் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாரு. இவருடைய உல்ஃப் டிம்மர்மன், ULF உல்ஃப் டிம்மர்மன், TIMMERMAN. அவர் பேர் ராண்டி பான்ஸ், RANDYBARNES, ராண்டி பான்ஸ். ராண்டி பான்ஸ் வந்து 6வது சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஆள் 21 மீட்டர் தூக்கி போட்டான். இது வரைக்கும் ஒரு 20 மீட்டர் கம்ஃபர்டபுளா இருந்த ஆளு திடீர்னு பார்த்தா 8வது ரேங்க்ல இருந்த ஆளு இப்ப ஓவர்டேக் பண்ணி மேல வந்துட்டான். நம்ம ஆளு டிம்மர்மனுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. 6வது சான்ஸ் உல்ஃப் டிம்மர்மன் கையில வாங்கி பால் வாங்கிட்டு he takes 3 deep breaths. கண்ணை மூடிட்டு ஒரு 4 டீப் பிரெத் எடுத்து அதுக்கப்புறம் தூக்கி போட்டாரு. இது என்ன ஆச்சுன்னா 22 மீட்டர் போச்சு. 22 மீட்டர் பிகேம் வேர்ல்ட் ரெக்கார்ட். இந்த ராண்டி பான்ஸ் மட்டும் 19 மீட்டர் போட்டிருந்தா இந்த ஆள் 20 மீட்டரோட கோல்டு மெடல் வாங்கி வீட்டு போயிருப்பாரு. ஒலிம்பிக்ஸ் நடந்ததெல்லாம் புரியுதா?
இப்ப 21 மீட்டர் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா பாடியில இருந்து வரல, சைக்காலஜில இருந்து வந்தது. ராண்டி பான்ஸ் கிரியேட்டட் தி ரெக்கார்ட், உல்ஃப் டிமர்மன் டிட் நாட் கிரியேட் தி ரெக்கார்ட். 23 மீட்டர். இது பியூட்டி அங்க முடியல. ராண்டி பான்ஸ் கோவம், இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கடைசியில ஓவர்டேக் பண்ணா திருப்பியும் படுவாவி இவனே ஓவர்டேக் பண்ணானே. அடுத்த வருஷம் வந்தான் 22.78 பண்ணி அந்த ஆளு இன்னொரு வேர்ல்ட் ரெக்கார்டு கிரியேட் பண்ணா 37 வருஷமா ராண்டி பான்ஸ் பேர்ல இந்த ரெக்கார்ட் இருக்கு. இன்னும் யாரும் உடைக்கல. நான் சொன்னதெல்லாம் நடந்து 35-37 வருஷம் ஆச்சு. உல்ஃப் டிமர்மன் 20 meters gold medal, Randy Barnes make it 21 and he makes it 22 and gets the world record. Next year 22-25 நினைக்கிறேன். Next year Randy Barnes comes again 22-75, 37 years Randy Barnes still holds the record. Nothing to do with your physiology, pure psychology. Mind is such a tool. சொல்லுங்க புவனேஸ்வரி மேடம். சார் அந்த டோன்ட் மைண்ட் அந்த லாஸ்ட் லைனை மட்டும் குரூப்ல போட முடியுமா சார், இல்ல எழுதிட்டுமா சார்? இது the real happiness ஆ? ஆமா சார். நல்லா டைப் பண்ணி போட்டுலாம். Real happiness stems from facing one's own self. இல்ல சார் எழுதிட்டுமா, இல்ல நீங்க அதுல போடுறீங்களா சார்? நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருங்க, யார் கேக்குறாங்களோ கொடுத்துடலாம். சரி, இந்த டாபிக் படிச்சீங்களா? நாளைக்கு ரெட் ஃபோர்ட்ல ஒரு குரூப் இருக்குது, அதனால நான் அந்த குரூப்ல போடல, புரியுதா? இப்போ வேண்டாம், நாளைக்கு முடிச்சிட்டு நாளைக்கு இங்கிலீஷ்ல பேசுறேன். உங்க யாராவது விட்டு போனவங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார். குட் நைட் சார். தேங்க்யூ வெரி மச். சேம் சென்டென்ஸ் எனக்கும் வேணும் சார். ரஞ்சிதா சொல்லுங்க. கிரேஸ் ஏதோ பேசுனாங்க. ஆமா ஆமா, the same sentence எனக்கும் ரொம்ப வேணும், எனக்கும் அது வேணும் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சென்டென்ஸ். ஷூர். சோ எனக்கு அது ஷேர் பண்ணா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Thank you சார். நான் ஸ்டீஃபனுக்கு அனுப்புறேன், ஸ்டீஃபன் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, thank you சார். என்னோட நம்பர் இருக்கா உங்ககிட்ட? இல்ல என்கிட்ட இல்ல சார். நோட் பண்ணிக்கங்க. 98401. one second சார். 98401. ரஞ்சிதா பேசுறீங்களா? சுகன்யா சார். சுகன்யாவா? ரைட், ஓகே. 98401 65465. 65465. அவ்வளவுதான். கிரேஸ், எனக்கும் உங்க நம்பர் சொல்லுங்க. 9176 49 8426. திரும்ப சொல்லுங்க. 917649 8426. 8426. பத்மா, எனக்கு உங்க நம்பரும் சொல்லுங்க. அனுப்பி இருக்கேன் உங்களுக்கு. ஆமா, அனுப்பு. 10 லிஸ்ட் எங்க விட்டுட்டேன் உள்ள. பத்மா ஆல்சம் சொல்லுங்க. பத்மா 94455 4455 09999. நல்லா இருக்குது நம்பர். வெரி குட் சார். குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? thank you சார். ஓகே. ரியலி ஆக்சுவலா ஒரு விஷயம் மட்டும், நம்ம நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எடுக்கும்போது, இந்த டீச்சர்ஸ்ங்களுக்கு எடுக்கும்போது எல்லாரும் டீச்சர்ஸ்ங்க பாடம் எடுப்பாங்க. ஸ்டேஜ்ல வந்து பேச சொன்னா பேச மாட்டாங்க. ஒரு சிலர் இதுல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, செத்தாலும் சாம முன்னாடி எல்லாம் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் வராதுன்னு கூடாதுங்க. ஆமா, பயப்படும். இந்த மாதிரி ஒரு, அதாவது அவ்வளவு பயம் ஒரு சிலருக்கு இருக்கும். பட் அந்த அதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை பாத்தீங்கன்னா செத்தாலும் சாவான்னுவாங்க. அவங்களை அறியாம யூஸ் பண்ற வார்த்தைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது. தயவு செய்து வார்த்தைகளை யூஸ் பண்ணும் போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. அருமையான ஒரு உரை. இந்த பயத்துல இருந்து எல்லாருமே தெளிவாவீங்கன்னு நினைக்கிறேன். ஆச்சுங்கன்னா நல்லது. மகிழ்ச்சி. நன்றி ராமு சார். கலந்து கொண்ட அனைவருக்கும் உங்களை அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு டாபிக் வரேன். அடுத்த வேலைக்கான இன்னொரு டாபிக் பேசுவோம். மகிழ்ச்சி. முகநூல் வாயிலாக பார்த்த அனைவருக்கும் மகிழ்ச்சி. நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்யுங்க. தேங்க்யூ சார். ரெண்டு பேருக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சார். மேடம், தேங்க்யூ.